சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுஜாதா மேடமை வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சிவாய நம. கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அனைத்து அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அருளிய திரு சிவ பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லைட்டா கொஞ்சம் கீழே இறக்குங்கப்பா. மேடம், கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப சரியா இருக்கா? ஓகே ஓகே ஓகே. என்னுடைய தாய் தந்தைக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னோர்கள், மூதாதையர்கள், குலதெய்வங்கள் எல்லா மகான்களையும் ஞானிகளையும் சித்த புருஷர்களையும் வணங்கி கொண்டு இந்த மனம் மலரட்டும் இந்த அமர்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனம் மலரட்டும் இந்த தலைப்பை ஏன் சூஸ் பண்ண அப்படின்னாக்கா, இப்ப இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு அம்சமான ஒரு விஷயமா நான் இதை பாக்குறேன், ஒரு அம்சமா இதை பாக்குறேன். ஸோ அதனாலதான் இந்த டாபிக்கை நான் சூஸ் பண்ணேன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ரொம்ப அழகா சொல்வாரு, மனம் பண்படாத மனம் பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க எப்படி இந்த மொபைல் இல்ல அப்படின்னாக்கா நம்மளுக்கு இப்ப இந்த வாழவே நமக்கு முடியாதோ, இந்த மொபைலோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ, அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம், அதோட அக்சசரிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த மொபைல் இல்லைன்னா கூட இன்னைக்கு ஒரு மனிதன் வாழ முடியாதுன்ற நிலை ஒரு பக்கம் உருவாயிருந்தாலுமே, இது இல்லாமலும் சில பேர் இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். ஆனா மனம்ங்கிற ஒரு டூல் நம்ம இல்லாம இந்த வாழ்க்கைய வாழவே முடியாதுங்கிற பெரிய சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மனம்ங்கிற டூலை கொண்டுதான் இங்க எல்லாரோடையும் நம்ம பிரிட்ஜிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இங்க எல்லாரோடையும் தொடர்பு கொள்றது, எல்லா விஷயங்களையும் அணுகிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம்தான். அந்த மனதை நமக்கு சரியாக பயன்படுத்த தெரியல, அந்த மனதை பயன்படுத்தி காரியங்களை சாதிச்சுக்க தெரியல, மனிதர்களோட உறவாட தெரியல, வாழ்க்கைய வாழ தெரியல அப்படின்னாக்கா டோட்டல் லைஃபும் வேஸ்டா போயிருது. எந்த மனம் கொண்டு இங்க எல்லாத்தையும் நம்ம டீல் பண்றோமோ அந்த மனதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற முயற்சியை பெரும்பாலான நபர்கள் எடுக்கிறதே கிடையாது. எப்படி வாழ்ந்துட்டு போறாங்கன்னா, என்னமோ சொல்லுவாங்கல்ல, வெந்ததை தின்னு விதி வந்தா போவோன்ற நிலையிலதான் எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையை இங்க அமைச்சுக்கிட்டு போறாங்க. அப்போ அந்த மாதிரி நபர்களால அவர்களுக்கும் பயன் இல்லை, பிறருக்கும் பயன் இல்லாம போகுது. அப்போ ஒரு கட்டத்துல தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல ஃபுல் லைஃபோட ஸ்கேன் போகும். நான் என்ன பண்ணேன், என்னோட லைஃப் எப்படி இது பண்ண அப்படின்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி அப்படி பேக் எடுத்து பார்த்தாக்கா என்ன நமக்கு இருக்கும்னாக்கா நிறைய டிஸ்சாட்டிஸ்பாக்சன் தான் இருக்கும். சரி, நமக்கு கொடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கவே இல்லை, நிறைய இடத்துல நம்ம இப்படி தவற விட்டுட்டோமே. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னாக்கா மனம். சரி, மனம் மட்டும்தான் காரணமா அப்படின்னாக்கா மனம் முதல்ல காரணமா இருக்கு, உணர்வுகள் எண்ணங்கள் இதெல்லாம் காரணமா இருக்கு. இது என்னெல்லாம் ரெக்கார்டடா இங்க கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சதோ அந்த தேகம் அடுத்தது அதை பயன்படுத்தி நம்மளை கொண்டு போகிற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மனதோட தன்மையோட உடலின் தன்மை தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஃபீலிங்கிறது என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு எண்ணம் என்ற தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு வருது. ஓகே, தாகம் வருது, சரி தண்ணி குடிக்கலாம்னு நினைக்கிறேன், இல்ல ஒரு ஜூஸ் குடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை நினைச்ச உடனே அந்த தாட்
ஒரு கெமிக்கலை கிரியேட் கொடுக்குமா. அந்த கெமிக்கல் தான் நமக்குள்ள ஃபீலிங்கா நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கெமிக்கலை பேஸ் பண்ணி நமக்குள்ள வர அந்த ஃபீலிங்க நம்ம இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அது என்ன ஆகுதுன்னா நமக்கு பதிவாயிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த திங்கிங் ஃபீலிங் லூப்லயே நம்ம எப்படி சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்படி ஃபீல் பண்ணோமோ, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ, திருப்பி நம்ம அடுத்தது அப்படியே தான் நம்ம யோசிப்போம். அப்புறம் அடுத்தது அதே மாதிரியே செய்வோம். அடுத்தது அதையே ஃபீல் பண்றோம், அதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அகைன் இந்த சேம் திங்கிங். ஸோ லைஃப்ல வந்து சேஞ்சே இல்லாம இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே எல்லாருமே வாழ்ந்துட்டு போக தான் ஆசைப்படுறாங்க. அதனாலதான் மாற்றம் வரும்போது யாருக்குமே பிடிக்க மாட்டாங்குது. ஒரு மாற்றத்துக்கு வந்து தயாராக இல்லை யாருமே. மாறுவதற்கு தயாராக இல்லை இன்னும் சொல்ல போனாக்கா. ஏன்னா நான் மாறினேன் அப்படின்னா இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வருது. அந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த அவுட் ஆஃப் பாக்ஸை உடைச்சிட்டு போகிறதுக்கு முடியாததுனால people start to stay in the same comfort zone. அப்ப எப்படி இருந்ததோ இப்படியே இருந்துட்டு போயிடலாம். So they never accept change. People change-ஆ இருக்கட்டும், situation change-ஆ இருக்கட்டும், லைஃப் சேஞ்சா இருக்கட்டும், எதையுமே அக்செப்ட் பண்ணிக்காத மென்டாலிட்டியில இருக்கும்போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா we are start blaming others. என் லைஃப்ல எல்லாம் போயிட்டு இருந்ததுங்க, எல்லாத்தையும் கெடுத்துட்டான் அவன் வந்து அப்படிங்கிறோம். அத வந்து கடவுள் கொடுக்கறதே எதுக்கு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஒரு லெவலுக்கு நம்மள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதான். இல்லைன்னா நம்ம திங்கிங் அந்த இதே லூப்லயே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். குண்டு செட்ல குதிரை ஓட்டதுன்னு ரொம்ப அழகா நம்மளோட பழைய மொழி ஒண்ணு இருக்குது இல்லையா? அதே மாதிரி அதுக்குள்ளேயேதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பெரிய என்ன growth இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி நம்ம லைஃப லீட் பண்ணக்கா என்ன growth நம்மள்ட்ட இருக்கும்? என்ன எக்ஸ்பான்ஷன் இருக்கும்? எக்ஸ்பான்ஷனும் இருக்காது, growthம் இருக்காது. There cannot be the expansion of consciousness and there cannot be the maturity in the soul. ரெண்டுமே இருக்காது. growthம் இருக்காது, எக்ஸ்பான்ஷனும் இருக்காது. வளரவும் மாட்டோம், விரியவும் மாட்டோம். வளர்ச்சியும் இல்ல, விரிவும் இல்ல அப்படின்னா அப்படியே இருக்கிறோம் அப்படின்னாக்கா we are equal to a dead. ஒரு டெட் ஃபிளவர் மாதிரி தான் நம்மளோட லைஃப். ஓகே. சோ வந்து நம்ம எதையுமே அட்ராக்ட் பண்ண மாட்டோம். புதுசு எதுவுமே நம்மள்ட்ட வராது. ஏன்னா நம்ம அர்த்த பழசா இருப்போம்ல. அப்ப நம்மள்ட்ட புதுசு வரமாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சில யங்ஸ்டர் கிட்டயே வந்து நிறைய பேர் போக மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு டிப்ரெஸ்டா இருக்கும். நம்மள்ட்ட யாருமே வந்து பேச மாட்டாங்கிறாங்களே இருப்பாங்க. ஆனா வயசானவங்களா இருப்பாங்க, அவங்கள நோக்கி ஆர்வமா போய் சில பேர் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட எனர்ஜி அப்படி. that energy level, that expansion, that growth, that maturity that soul has attained இல்ல, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா புல் பண்ணும். அப்படியே எல்லாரையும் ஈர்க்கும். அந்த ஈர்ப்பு சக்தி அவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால அவங்க ஈர்ப்பாங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு இடத்துக்கு போயிட்டு. சோ நம்ம இதுல இருந்தெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, நான் இப்ப என்னோட லைஃப்ல எந்த ஜங்ஷன்ல இங்க இருக்கேன், நான் எப்படி என்ன மாத்திக்கணும், நான் என்னெல்லாம் சரி பண்ணணும். நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த லைஃப் நம்ம என்ன பண்றோம், யாரை நம்பி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்மளோட லைஃப் எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலி ஜட்ஜிங் அபவுட் அதர்ஸ். இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க சரியா, இவங்க சரியா அப்படின்னு நம்ம மத்தவங்கள வந்து ஆராய்ச்சி பண்ற வேலையை மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுல ஒரு பிரயோஜனமும் நம்ம அடையறது இல்லை. நாமளும் அடையறது இல்லை, மத்தவங்களும் நம்மளால அடையறது இல்லை. சோ அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம மத்தவங்கள பேஸ் பண்ணி நம்மளோட growth வந்து ஆல்டர் பண்ண ட்ரை பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த இண்டிவிஜுவாலிட்டி அது வந்து ஃப்ளவரே ஆகாது. So that is the point where we have to check ourselves. நான் எந்த இடத்துல என்னுடைய நான் எந்த நிலையில இருக்கிறேன், நான் என்ன மாதிரி என்னோட growth இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இத நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னாக்கா, இத நாம செய்யல, இத நமக்காக நம்ம மட்டும் தான் செய்ய முடியும். வேற யாருமே செய்ய முடியாது. இந்த விஷயத்த வேற யாராவது பண்ண முடியுமான்னா யாருமே பண்ண முடியாது நமக்காக. நாம மட்டும் தான் பண்ண முடியும். நம்மளுக்கா இப்ப வந்து ஒரு கோயில்ல போயிட்டு அர்ச்சனைக்கு நம்ம காசை கொடுத்துட்டு, பூ வாங்கி கொடுத்துட்டு, எனக்கா நீங்க கொஞ்சம் அர்ச்சனை பண்ணிடுங்க, எனக்கா சாமிக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க, எல்லாம் பண்ணிடுங்க, இதெல்லாம் நமக்காக மத்தவங்களை விட்டு பண்ண சொல்லலாம். ஆனா என்னை வந்து பண்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், என்னை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்தை யார் பண்ண முடியும்னா நான் மட்டும்தான் எனக்காக பண்ண முடியும்.
ஏன் அப்படின்னாக்கா, எனக்கு நான் ஏன்னா இது வந்து எனக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்குமான தொடர்புல இருக்கிற ஒரு விஷயம். இது என்னோட பர்சனல் நெட்வொர்க். என்னோட போன் என்ன மெசேஜ் காட்டுது? என்னோட போன் நான் என்ன விரும்புறேனோ அதெல்லாம் என் போன் காட்டுது. என் போன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, என் போன்ல வர நோட்டிபிகேஷன்ஸ நீங்க நோட் பண்ணீங்கன்னா, என் போன்ல யூடியூப்ல வரக்கூடிய மெசேஜஸ், என்னோட கூகுள்ல வரக்கூடிய மெசேஜஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ பாத்தீங்கன்னா, நீங்க ஓரளவுக்கு என்ன யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? முடியாதா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கண்டிப்பா முடியும். இன்னைக்கு கூகுள் பகவான் ரொம்ப அழகா எல்லாத்தோட அப்டேட்ஸையும் கொடுக்குறாரு. நீங்க ஒரு வண்டி பத்தி பேசிட்டு வரீங்க, ஒரு கார் பத்தி, புதுசா வந்திருக்கிற காரை பத்தி நீங்க பேசிட்டு வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு கார் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சென்சார்ஸ் மூலமா உங்களோட கூகுள் வந்து அல்காரிதம் கொடுத்துடுது. உடனே உங்களோட போன்ல நோட்டிபிகேஷன் வந்துடுது. எஸ், திஸ் பர்சன் இஸ் சர்ச்சிங் ஃபார் திஸ். ஓகே, இவனுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, அப்ப நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இறக்குமதி பண்ணுன்னு போட்டுடுறாங்க. இப்ப நான் மெடிடேஷன் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்னா, இன்னைக்கு இது விஷயமா ரிசர்ச்சஸ், இது விஷயமா புது புது விஷயங்களை நான் கத்துக்கிட்டே இருக்கேங்கிறது என் போனுக்கு தெரியும். என் அம்மாக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது, என் பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஆனா என் போனுக்கு தெரியுது. என் போனுக்கு தெரியுது. என் போன் புது புது ஆளுங்களை புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறவங்களை பத்தி எல்லாம் கொண்டாந்து என் போன்ல இறக்குமதி பண்ணிடுது. என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, எப்படி சுஜாதா நீங்க இப்படி இதெல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி இது கிடைச்சது? நாங்களும் தான் போனை பாக்குறோம், நாங்களும் தான் யூடியூப் எல்லாம் பாக்குறோம், எங்களுக்கு எல்லாம் இது தெரியவே இல்லையேன்னா, திஸ் இஸ் த சீக்ரெட். இதுல சீக்ரெட் கூட ஒண்ணும் இல்லையே. வாட் ஆர் ஆல்ஸ் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால நம்மள பத்தி நம்மளுக்கு நம்மளால மட்டும்தான் நம்மள சரி பண்ணிக்க முடியும். நம்மளால மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பத்தி அவங்கள்ட்ட கேள்வி, என்ன பத்தி இவங்கள்ட்ட கேள்வி, என்ன பத்தி ஊரெல்லாம் கேட்டு பாரு. நோ, உங்களை பத்தி உங்கள்கிட்ட கேட்டுக்குங்க. உங்களை பத்தி உங்கள்கிட்டயே நீங்க டெய்லி கேளுங்க. நான் என்னன்னு மாத்த முள்ள இருந்து அழகா சொல்லுவாரு. எல்லாத்தையும் வந்து சொல்றவரு. நான் கூட இப்ப எல்லாம் என்ன பண்றேன், எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு மேல இருக்கிறாரு, அதை கூட இப்ப நான் சொல்றேன். மேலன்னா அது கூட கொஞ்சம் தூரமா மனசு கொண்டு போயிடும். எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்குள்ளேயே இருக்கிறார், நமக்குள்ளதான் இருக்கிறார். எம்ஜிஆர் ஒரு பாட்டுல ரொம்ப அழகா சொல்லுவார், யாரும் அறியாமல் செய்யும் தவறென்று ஏமாற்றும் நினைப்பை மாற்றுங்கள், ஒன்றில் ஒன்றாய் எங்கும் உள்ளான் அவனே அறிவான் எல்லாம், காலம் பார்த்து நேரம் பார்த்து அவனே தீர்ப்பு சொல்லுவான். அவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு ஏன் இந்த மாதிரி வந்து நெகட்டிவாலாம் தாட்ஸ் வருதுங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஏன் நெகட்டிவ் திங்கிங்க்கு நம்ம ஆளாகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு சாய்ஸ் சூஸ் பண்ற பவர் நம்மள்ட்ட கொடுத்திருக்கிறாரு. இறைவனோட லீலை அப்படிதான் வச்சு பண்றாரு. பட் சூசிங் பவர் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த ஸ்கூல்ல நான் கவுன்சிலிங் பண்ணும்போதே பசங்கள்ட்ட கேட்பேன், ஏன்டா அப்படி பண்ணனா? அவன் தான் சொன்னான். அவன் சொன்னானா நீ செஞ்சிருவியா? அவன் கணத்துல விழ சொல்றான், நீ விழுந்துருவியா? கண்டிப்பா நம்ம செய்ய மாட்டோம்ல. நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம வந்து கணத்துல விழுந்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சோ நம்ம அதை செய்ய மாட்டோம். அப்போ நம்மளுக்கு நல்லா சூஸ் பண்ற பவர் இருக்குன்னு நம்ம ஏன் தெரிஞ்சுக்காமலே இருக்கிறோம்? We have the choosing power. God has given the choosing power in our hands. He has given in our hands. சோ நம்ம எப்படி சூஸ் பண்றோமோ ஏன் அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னாக்கா, அப்பதான் இந்த ஷோ வந்து மஜாவா இருக்கும். இங்க எல்லாமே ஒரு சினிமா எடுக்கிறாங்க, ஃபுல்லா ரொமான்டிக் சீனாவே இருக்கு. படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் டூயட் பாடிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்கன்னா போர் அடிக்காதா? அதனாலதான் நிறைய சீன் ஃபைட் இருக்கு. வில்லன் என்ட்ரி போடுவாரு, வில்லனுக்கு கீழே ஒரு சபார்டினேட் கூட்டமே இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய தாதா, அந்த வில்லனுக்கு தாதாவோட அவனோட 10 ஆளு, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கொடுத்தாதான் த்ரில் அந்த சினிமாலேயே. வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் இருந்தாவா ஜாலியா இருக்கு? வில்லன் வந்தாதான் ஜாலியா இருக்கு. அதுல 2 அழுக சீன் இருந்தாதான் அது ஒரு மாதிரி. சோ எல்லாமே எப்படி ஒரு மிக்சர், அது மாதிரிதான் லைஃபும். லைஃப் இஸ் ஆல்சோ மிக்சர் ஆஃப் போத் நெசசரி, மிக்சர் ஆஃப் குட் அண்ட் ஈவில்.
சோ இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ற ஒரு விஷயத்த வந்து கடவுள் நம்மள்ட்ட கொடுத்துட்டு நீ எப்படி சூஸ் பண்ற நான் பாக்குறேன் அப்படின்லாம் விளையாடுறாரு நம்மளோட, ரைட்? இல்ல பியூட்டி என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு புக்கு படிச்சிட்டு இருக்கேன், பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ டிஸ்பென்ஸாவோடது. அதுல ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட் ஜஸ்ட் நோ படிச்சிட்டு இருந்தேன், அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வந்து இப்போ வந்து நம்ம ஆங்கிரியா, நம்மளோட மனசு வந்து ரொம்ப ஆங்கர்ல இருக்கு அப்படின்னு நீங்க நோட் பண்றீங்கன்னா, if you are angry, அவர் சொல்றாரு, when you are angry then you can immediately you can understand that you are frustrated. ஒரு விதமான விரக்தியில இருக்கும். So when you are frustrated, நீங்க திருப்பி என்ன ஒரு மாதிரி விரக்தியில இருக்கும்போது யாராவது எதையாவது கொண்டு வந்து கொடுத்தா உடனே என்ன பண்ணுவோம், நமக்கு வெறுக்க ஆரம்பிப்போம். So we start hate பண்றோம். So நீங்க when you start hating, then you start judging the people. You judge. ஏன் அப்படி பண்றாங்க, ஏன் எனக்கு பிடிக்கல, அவன் சரி கிடையாது அப்படின்னு we start judging. So judging பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா பொறாமை வருது, we become envious. பொறாமை வரும்போது என்ன வருதுனாக்கா இன்செக்யூரிட்டி வருது, பாதுகாப்பற்ற நிலைக்கு போறோம். இன்செக்யூரிட்டி வரும்போது என்ன ஆகுதுனாக்கா போட்டி மனப்பான்மை வருது, அவனை ஜெயிக்கணும் இவனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பாதுகாப்பு இல்லாம இருக்கேன், நான் இதை ஜெயிச்சாதான் நான் ஏதாவது இந்த இடத்துல ஃபீல்டுல நிக்க முடியும்னு. சோ போட்டி மனப்பான்மை, அந்த போட்டி மனப்பான்மை நம்மள அடுத்து செல்ஃபிஷ் ஆகுது. சோ ஒண்ணு வந்தோடனே அவர் சொல்றாரு, ஒரு தாட், ஒரு ஆங்கர் தாட் ஒண்ணுதான் எடுக்கிறோம், அது அப்படியே கண்டினியூஸா கொடுக்கிற கெமிக்கல்ஸோட இது வந்து வரிசையா இத்தனை வருதுங்கிறாரு. சரி, இது நெகட்டிவ்ல தான் நடக்குது, அப்ப பாசிட்டிவ்ல கிடையாதானாக்கா 100% பாசிட்டிவா நீங்க இருக்கும்போது இந்த விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னாக்கா, நீங்க ஜாயஸா இருக்கும்போது, ரொம்ப ஹாப்பியா குதூகலமா இருக்கும்போது நீங்க எல்லாரையும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. யூ ஸ்டார்ட் லவ்விங். சோ when you love, நீங்க ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும்போது பாருங்க, ரொம்ப லவ்விங்கா இருக்கும்போது நீங்க ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. then when you are free, then you are inspired. நீங்க ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா ஹாப்பியா இருக்கும்போது 4 பேர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, நீங்க 4 பேரை இன்ஸ்பயர் பண்ணுவீங்க. and you become creative. புதுசா புது உங்களை 4 பேர் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க, அடோர் பண்றாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், புதுசா எதையாவது ஒண்ணு பண்ணலாம்னு ஒரு சக்தி வரும். so you become creative. சோ நீங்க கிரியேட்டிவ் ஆகும்போது அட்வென்ச்சரஸா, புதுசா யாருமே பண்ணாத ஒரு புரட்சியை பண்ணணும், ஒரு அட்வென்ச்சரஸா ஏதோ ஒண்ணு. சோ இதுவும் அதே மாதிரிதான். அந்த all these feelings are driven by different chemicalsங்கிறாங்க. ஒரு இமோஷனும் ஒரு கெமிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் நம்மள யோசிக்க வைக்கிறதும் நம்மள செயல்பட வைக்கிறதும் அந்த இமோஷனோட கையில, அந்த ஃபீலிங்ஸ் அந்த கெமிக்கல்ஸோட கையில இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப புரிஞ்சுக்கலாமா? நம்மள வந்து சரி பண்ணிக்க வேண்டிய விஷயத்த நாம மட்டும் தான் இதுல பண்ண முடியும்ன்ற ஒரு பெரிய ட்ரூத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த சரி பண்ற ஒரு விஷயத்த நாம பண்ணணும்னா, நம் மனம் விரியணும், நம் மனம் பண்படணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நிறைய என்னன்னா, தியானமும் நிறைய பண்ணணும், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனும் நிறைய பண்ணணும். தியானம் பண்றதுனாக்கா நீங்க அப்படியே அட்ட ஸ்ட்ரெச் உட்காந்து இன்னைக்கு 4ல இருந்து 1 மணி நேரம் எப்படியா உட்காந்து தியானம் பண்ணிடணும் அப்பெல்லாம் சத்தியமா முடிவு பண்ணாதீங்க, ஆயுஸ்க்கும் நம்ம பண்ண மாட்டோம். So you just start from 1 minute. just 1 minute உட்காருங்க. இன்னைக்கு ஒரு 1 minute பேசாம ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்காந்துருக்கேன், அவ்வளவுதான். நீங்க மூச்சை கூட கவனிக்க வேணாம், நீங்க சும்மா உட்காந்துருங்க. ஃபர்ஸ்ட் உட்காரணும்ன்ற ஹேபிட்டுக்கு வாங்க. just 1 minute. சரி 1 minute முடியல, 30 seconds. start with 30 seconds. அதை மெல்ல 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 இம்ப்ரூவ் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி டெய்லி வந்து நேச்சரோட கனெக்ட் பண்றது, ஈஸியான விஷயங்கள்லாம் சொல்றேன். ஏன்னா எடுத்தோடனே தியானம் அது இதுன்னு நிறைய பேருக்கு அதுவே ஒரு பெரிய அலர்ஜி ஆயிடுது, அந்த பக்கமே வரமாட்டேங்கிறாங்க. அதை விட நான் வந்து ஈஸியஸ்ட் மொடாலிட்டிஸ்லாம் சில இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன், இந்த மனம் மலர்றதுக்காக அடுத்த 10 minutes. சோ உங்க மனம் மலரணும் அப்படின்னாக்கா, நீங்க அந்த ஃப்ளவரிங் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி உங்களோட எனர்ஜியை கொடுங்க. வேர் யுவர் தாட் கோஸ், எனர்ஜி ஃப்ளோஸ். உங்கள் எண்ணங்கள் எங்கு போகிறதோ அங்கு உங்கள் ஆற்றல் குவிகிறது. மனம் குவியும் இடத்துல வந்து காந்தம் குவியும் அப்படின்னு சொல்லுவாரு வேதாத்திரி மகர்ஷி. உங்க மனம் எங்க நீங்க அனுப்புறீங்களோ, எங்க உங்களுடைய எனர்ஜி போகுது, எங்க உங்களோட தாட் போகுதோ, எங்க உங்களுடைய அட்டென்ஷன், எங்க உங்களுடைய ஃபோக்கஸ் போகுதோ, there the energy flows. Very simple. So start focusing on positivity everywhere. நல்ல பாசிட்டிவிட்டிஸ் உங்களை சுத்தி நிறைய நல்ல விஷயங்களை பாருங்க.
நிறைய நல்ல விஷயங்களை கேளுங்க. சன் பாக்குறது, ட்ரீஸ பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது, ஸ்கைய பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது, நேச்சரோட நிறைய கனெக்ட் பண்ணிக்கோங்க. தேன் பீப்புளை விட நீங்க நிறைய நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. ஏன்னா திரும்ப திரும்ப இந்த நம்ம இன்னும் பண்படுத்தி கொண்டு நல்லா வரணும்னு நினைக்கும் போது நீங்க இந்த மாதிரி எனர்ஜிஸ சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் ரொம்ப அழகா நீங்க ஃப்ளவர் ஆக முடியும். அகைன் அண்ட் அகைன் பீப்புளோட கனெக்ட் ஆகும் பொழுது என்ன நடக்குது, அண்ட் எஸ்பெஷலி டியூரிங் திஸ் டைம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, we meet lot of negative minded people. அவங்களோட ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது, அந்த நெகட்டிவிட்டி மைண்ட் கேரி பண்ணிக்குது, அதை 4 பேர்கிட்ட போய் ஷேர் பண்ணுது, அப்புறம் அதிலேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம புதுசா பாசிட்டிவா ஒரு விஷயத்த பண்ணறதுக்கு நமக்கு எனர்ஜி இல்லாம போகுது. சோ இந்த சூக்ஷ்மத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஒரு பீரியட்ல சொன்னாங்க பாத்தீங்களா, துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு. துஷ்டன் அப்படிங்கறது கெட்டவன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம், கான்ஃபிளிக்டான விஷயம். உங்களுக்கு எதெல்லாம் எதிர்மறையா இருக்கும், உங்களுக்கு சப்போஸ் ஒருத்தவங்களோட உங்களோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகல, அது கேர்ளா இருக்கலாம், பாயா இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும், அது எனி XYZ, அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரா வேணாலும் இருக்கட்டும். இஃப் யூ ஃபீல் தட் யூ ஆர் நாட் மேட்சிங் வித் தியர் ஃப்ரீக்வன்சி, that doesn't mean you are not matching with that person. You are not matching with that frequency. அந்த frequencyயோட அந்த அலையோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படல. அப்ப என்ன பண்ணலாம், கொஞ்ச நாளைக்கு அந்த அலை தொடர்பு வர வரைக்கும் கொஞ்சம் விட்டு விலகி ஒரு கேப் கொடுத்து இருக்க ஆட்டோமேட்டிக்கா அவர்களை நோக்கிய புரிதல் நமக்கும், நம்மை நோக்கிய புரிதல் அவர்களுக்கும் ஏற்படும். அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்கள கோவப்பட வேணாம், அவங்களோட வெறுக்க வேணாம், அவங்கள நம்ம பிடிக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ண வேணாம். லெட் அஸ் கிவ் ஸ்பேஸ் ஃபார் தெம். அவங்களுக்கு நம்மளை பத்தி நினைச்சு பார்க்கறதுக்கான டைம் நம்ம கொடுப்போம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சேர்ந்து இருக்கும்போது கான்ஃபிளிக்ட் ஆனோடனே நம்மளால தாங்க முடியாம இது நான் பண்ண தப்பு, ஓகே நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு யாரோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பிடிக்காது, ஆனா ஒரு விஷயத்த கேட்காமலும் என்னால இருக்க முடியாது. அப்ப போய் சண்டை ஆயிரும். சண்டை ஆனோடனே அவங்க என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு வருத்தமா இருக்கும். உடனே அவங்க பின்னாடியே போய் தூங்கிட்டு ஓடுவேன். நான் சாரி கேட்டுப்பேன், நான் அப்படி அவசரப்பட்டு பேசிட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்க, சாரி அது இதுன்னு சொல்லி திருப்பி. மோஸ்ட்லி இது ஒரே ரிலேஷன்ஷிப்ல திரும்ப திரும்ப நடக்கும் நம்மளுக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவங்களுக்கும் நம்மள புரிஞ்சுக்க முடியல, நம்மளாலையும் அவங்கள புரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்கு நம்ம ஒரே வழி என்னன்னா, ஒத்து போகலையா, ஏதோ கான்ஃபிளிக்ட் ஆகுதா, ஏதோ புரிதல் வராம இருக்கா, கொஞ்சம் அந்த கேப் கொடுப்போம். அந்த கேப் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, will allow the other person to realize about our true nature, and we will get the realization by understanding their nature. இந்த ஸ்பேஸ் அது பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஓகே, சோ அப்போ பெட்டர் என்னது, பீப்புளோட எப்படியுமே நீங்க ஒரு சூரியனை பார்த்துக்கிட்டே இருந்தா சண்டை வந்ததுன்னு சொல்ல முடியாது, ஒரு மரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா சண்டை வந்ததுன்னு சொல்ல முடியாது, ஒரு நிலாவை பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரே சண்டையா போச்சு அப்படின்னு சொல்லுவோமா, சொல்லவே மாட்டோம். So it is better to connect with the nature, because பாசிட்டிவிட்டியை நிறைய கேதர் பண்ற ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அன்னெசரி கான்ஃபிளிக்ஸ்ல, அன்னெசரி சீரியல்குள்ள நம்ம மண்டையை கொண்டு விடாம நம்ம அழகா நம்ம ஃப்ளவர் ஆயிட்டே வரலாம். So just 21 days, take 21 days, ஒரு விரத காலம் மாதிரி இருந்து, ஓகே அனாவசியம் தேவை. இப்போ ஒரு போன் எடுக்கிறீங்க, இவங்களுக்கு பண்ணி பேசலாம், ரொம்ப அவசியமா இவங்கள்ட்ட போய் பேசுறது அப்படின்னு நீங்க 10 தடவை எல்லாருக்கிட்டையும் பண்றதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கலாம். எந்த போனுமே நான் பண்ண முடியாது, எனக்கு போன் கால் தவிர்த்ததே நான் அதுலதான். இப்ப பண்ண போறேன், இப்ப பண்ணணுமா, அவசியமா, என்ன பேச போறேன் நானே கேட்பேன், என்ன பேச போற நீ அப்படின்னு கேட்பேன். என்ன சும்மாதான், இந்த சும்மாதான் கிம்மாதான்னா போனே பண்றது கிடையாது. ஏன்னா பேசுறதுக்கு நிஜமாவே ஒண்ணும் இல்ல, நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு மேட்சும் ஆகலாம்னா கண்டிப்பா ஒண்ணுமே இருக்காது நமக்கு அவங்களோட பேசுறதுக்கு. ஃப்ரீக்வன்சியா மேட்சே ஆனாலும் ரொம்ப முக்கியமான விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆகணும் இந்த டைம்ல அப்படின்னு டேர் நெசசிட்டி இல்லாம தேவையில்லாம அவங்கள்ட்ட பேசி சும்மா கடலையை போட்டுக்கிட்டு, அது சரியா இருக்கு, இது இருக்கு, என்ன சாப்பிட்டேன், என்ன சாப்பிடல, என்ன பார்த்தேன், என்ன பண்ண, எங்க இருக்க, அங்க இருக்க, இந்த கதை திருப்பி திருப்பி பேசி அப்புறம் சரி வைக்கிறேன் அப்படின்னு வச்சு, இதுதான் நடக்குது நம்மளோட கான்வர்சேஷன். எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட்,
சமயத்துல தேவையில்லாத பேசி ஏன்டா இது அவங்கள்ட்ட பேசணும், அவங்க இதுக்கு இவ்வளவு பதில் சொல்லி ஐயோ என் டைம் இன்னும்ப்பா 10 நிமிஷத்துல பேசிட்டு வைக்கலாம்னு நினைச்சா 3/4 மணி நேரம் ஓடி போச்சு. எவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிருப்போம் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கம்யூனிகேட் வித். இப்ப நான் என்ன கூட ஒரு ஃப்ரெண்ட் இப்ப கால் பண்ணாங்க கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 7:30 இருக்கும். என்ன பண்ற, யார் இருக்கா வீட்டுல அப்படின்னாங்க. அம்மா அப்பா எங்கன்னாங்க, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அவர் எங்க, உங்க ஹஸ்பண்ட் நேரம் அவரும் ஊருக்கு போயிருக்காரு. யார் இருக்கா, நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன சமைச்சு சாப்பிட்டேன், ஏதோ செஞ்சு சாப்பிட்டேன். ஏண்டி இந்த மாதிரி தனியா இருக்கும் போது அது எங்க வீட்டுக்கு வரலாம்ல. வரேன் அப்படின்னு. கண்டிப்பா இப்ப இந்த கிளாஸ் போடலன்னா என்ன பண்ணிருப்பேன், எங்கேயாவது போலாமா, அங்க போலாமா, மைண்ட் ஏதாவது ஓடும் தானே நமக்கு. அப்போ நானாவே என்ன பண்ணுவேன்னா, என்ன வாலண்டரா உருப்படியான விஷயத்துல நான் என்ன கொண்டு போய் நுழைச்சிருவேன். நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நம்ம யோசிப்பேன், எங்கேயாவது போலாமா அப்படின்னு இப்ப கூட யோசிப்பேன். அப்படி வண்டி எடுத்துட்டு போலாமா, ஜஸ்ட் லைக் தட். எப்பயாவது ஒன்ஸ் இன் வைல் நமக்கு அதெல்லாம் இருக்கணும் தான். அதுக்காக ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஒரு ரொம்ப அப்படியே இமயமலையில இருக்கிற துறை மாதிரி நம்ம இருக்க முடியாது. நம்ம இந்த உலகத்துல வாழும்போது 2 பேரை மீட் பண்ண வேண்டியது. பட் ஒன்ஸ் இன் அ வைல் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு அதை இருந்துட்டு வச்சுக்கணும். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் ஏர்லி சாதக், இப்பதான் ஆன்மீக பாதைக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதெல்லாம் 100% துறவி மாதிரி தவிர்த்துதான் ஆகணும். அந்த பீரியட்லாம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட தேடல் இதை நோக்கிதான். வீட்டுல வேலையை செய்வேன், பசங்களுக்கு செய்ய வேண்டிய செய்வேன், திருப்பி அடுத்தது இது பின்னாடி ஓடுறது. இதேதான். இதுதான் ஒரு ரியல் சாதக், ரியல் சீக்கருக்கான அடையாளம். அப்பதான் நீங்க இந்த மாதிரி விஷயத்த ஸ்ட்ராங்கா பிடிக்க முடியும். இல்லைன்னா உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை சேகரிக்க அனுமதிக்கவே மாட்டாங்க. சாமியார் மாதிரி சும்மா நீ படிச்சுட்டு இது பண்ணிட்டு இது பண்ணி, இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு நான் மாட்டு போயிடுவேன். நான் ஏன்னா எனக்கு தெரியும் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எப்படின்னு எனக்கு தெரியும். இதை பண்ணாம அதை போய் பண்றதுனால நான் என்ன சம்பாதிக்கிறேன், என்ன இழக்கிறேங்கிறது எனக்கு தெரியும் நல்லாவே. சோ இது மாதிரி நமக்கு நல்லா தெரியாத வரைக்கும் நம்ம ஈஸியா அவங்களோட உணவுக்கு அவங்களுக்கு இரையாயிரும். நம்ம we will become prey to them. அதனால நீங்க நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும், நல்லா growth அச்சீவ் பண்ணணும் லைஃப்ல அப்படின்னாக்கா நீங்க நிறைய நேச்சர் கனெக்டடோடு வருங்க. டெய்லி கொஞ்ச நாளையாவது கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுது. உங்களுக்கு உடனே தியானம் உங்களுக்கு கை கூடல அப்படின்னாக்கா ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் கிராட்டிடியூட். கண்ண மூடி உட்காந்து உங்க கையில இருக்கிற 4 விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கிடைச்ச 4 விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. அது எது வேணா இருக்கட்டும், மெட்டீரியலா இருக்கட்டும், பீப்புளா இருக்கட்டும், சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எதுக்கு முடியுமோ. ஒருத்தவங்க என்னோட கிராட்டிடியூட் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க 21 days. அதுல ஃபர்ஸ்ட் டே நான் 10 கிராட்டிடியூட்ஸ், உங்க லைஃப்ல 10 விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கன்னு. 10 விஷயம் என்ன இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சு எழுத ஆரம்பிச்சா அவர் சொல்றாரு, எழுத 10 தாண்டி அது மட்டும் போயிட்டே இருக்குமாமா. அடுத்த நாள் கிளாஸ்ல 10 பத்தவே இல்லைங்கிறாரு. அது மட்டும் நிறைய வந்துகிட்டே இருக்குன்னு. இப்போ லாஸ்ட் வீக் கூட எனக்கு கால் பண்ணி நன்றி உணர்வு என்ன நினைச்சாலே உங்க ஞாபகம் தான் வருது, நன்றி சொல்லதாமா சும்மா கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிட்டு போனாரு ஒரு 5 minutes. இப்ப எதுக்கு இந்த கிராட்டிடியூட் நீங்க பண்ண என்ன நடக்கும்னா, உங்களோட பிரெயின்ல, உங்களோட ஆரால, உங்களோட பாடியில நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க உணர்வீங்க. ஒரு 117 பேஷண்ட்ட நன்றி மட்டும் சொல்ல வச்சு உங்க வாழ்க்கையில 400 விஷயம் நடக்காம போயிருக்கட்டும், 4 விஷயம் நடந்ததுல அந்த 4 விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கன்னு டெய்லி மார்னிங் மாத்திரை சாப்பிடுற மாதிரி மார்னிங் 15 minutes, மதியானம் 15 minutes, ஈவினிங் 15 minutes கிராட்டிடியூட் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 3 to 6 monthsல எல்லாருமே கேன்சர்ல இருந்து கியூர் ஆயிருக்கிறாங்க. அதனால நன்றி உணர்வுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கு. உட்கார்ந்து தியானம் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல, பேசாம கண்ண மூடி உட்கார்ந்து முதல்ல உங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, உங்களுக்கு கிடைச்ச ஸ்கூலு, உங்களுக்கு கிடைச்ச டீச்சர், உங்களுக்கு கிடைச்ச நல்ல நல்ல ஸ்கில்ஸ், அப்ப உங்களை மோட்டிவேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட வாழ்ந்தவங்க, இந்த மாதிரி நீங்க அது ஒரு அப்படியே நெட்டு மாதிரி அப்படியே பின்னிட்டு போயிட்டே இருக்கு அந்த கிராட்டிடியூட். நான் ஐஸ் வாட்டர் பாத் எடுக்க ஆரம்பிச்சு ஒரு 1.5 months லாஸ்ட் இயர்க்கும் முந்தினைய அதுல இருந்து நான் ஃபுல்லா ஐஸ் வாட்டர்ல தான் குளிக்கிறேன்.
அப்ப அந்த மாதிரி ஐஸ் வாட்டர் பாத் எடுத்துட்டு ஒரு 1.5 மாசம் ஃபுல்லா இங்க சென்னையில என்னோட டாக்டர் ஒரு வீடு எடுத்து வச்சிருந்தா. அங்க வந்து நானும் என் பையனும் அங்க அவன் சிஏ படிக்கிறதுக்காக அவன் தங்கியிருந்தான். அவனோட அங்க இருந்தேன் நானு. அப்போ நான் வந்து அந்த 1 மந்த் 1 1/2 மந்த் அங்க தங்கிட்டு நிறைய இந்த ஐஸ் வாட்டர் எல்லாம் குளிச்சனால அந்த கிளம்பும் போது அந்த ஃப்ரிட்ஜ் அப்படி ஹக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு டெய்லி எனக்கு நிறைய ஐஸ் கட்டி கொடுத்தல ரொம்ப உனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னானே என் பையன் சொல்றான் அப்படியே கரண்ட்டையும் முடிஞ்சா கட்டிப்பியா அப்ப அப்படின்னு கேட்டு எனக்கு கிண்டல் பண்ணான். உண்மை அது வந்து பொய்யாவே நான் பண்ணல. கிராட்டிடியூட் வந்துருச்சுன்னா நம்ம நம்ம இப்ப ஜென்ரலி பாக்குறோம்ல பீப்புள்கிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படின்னா ஐயோ ஏங்க தேங்க்ஸ் எல்லாம் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு கெட்ட வார்த்தை சொல்லிட்டேனா அப்படின்னு நமக்கே யோசிப்போம். என்ன நான் ஒண்ணும் நல்லதானே சொன்னேன்னா நீ இது எதுக்கு சொல்லாதீங்க சொல்லாதீங்கிறீங்க. யாரும் தேங்க்ஸ் வேணான்றாங்க. ஐயோ தேங்க்ஸ் எல்லாம் ஏங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐயோ தேங்க்ஸ் தானேங்க சொல்லணும். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். யூ கேனாட் டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட் இன் திஸ் லைஃப் ரைட். நீங்க வந்து அதானே அம்மா தானே அப்பா தானே ஃப்ரெண்டு தானே இந்த புக்கு தானே ஒரு கண்ணாடி தானே இந்த தானம் எல்லாம் போடவே கூடாது. எது இங்க தானமா யார் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறா? கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஒரு சின்ன விஷயமும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி கேட்டு ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை எவ்வளவு நன்றி உணர்வோட நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த சினிமா எல்லாம் காமிப்பாங்க. ஹஸ்பண்ட்ஸ் உட்காந்து பேப்பர் படிப்பாங்க. ஒய்ஃப் அப்படி எங்க காஃபி அப்படின்னு அங்க வச்சுட்டு போ அப்படிமா. என்ன ஒரு இன்கிராட்டிடியூட் இதெல்லாம். அது நம்மளை நோக்கி அந்த காஃபி ஊத்தி போட்டு எடுத்துட்டு வராள் அது எவ்வளவு நன்றி உணர்வோட வாங்கணும் இல்லையா? பாக்குறோம்ல எவ்வளவு பிச்சைக்காரங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு நல்லா இருக்காமா அம்மா அம்மான்னு கை நீட்டி கெஞ்சி கவனகரையாதான் வந்து கண்மணி கண்ணிகள்னு ஒரு இதுல எழுதியிருப்பாரு. நீ வந்து அன்பா இருக்க வேண்டிய போன ஜென்மத்துல அன்பா எங்கெல்லாம் அன்பு கிடைச்சதோ அந்த அன்பை வந்து நீ அலட்சியப்படுத்தினாதான் இந்த ஜென்மத்துல அன்பை வந்து பொருள் மூலமா கெஞ்சி கேட்டு மத்தவங்கள்ட்ட வாங்குற அப்படின்னு சொல்லி ஒரு போயம் மாதிரி எழுதியிருப்பாரு. அது இப்ப ஞாபகம் அந்த போயமோட வேர்ட்ஸ் எனக்கு கரெக்டா வேர்டிங்ஸ் ஞாபகம் இல்ல. பட் சென்ஸ் இதுதான். நீ இறைஞ்சி கேட்டு வாங்குறது வந்து எது பொருள் அல்ல கண்மணியே அன்பைத்தான் அப்படி பொருள் மூலமாக பெற்றுக்கொள்கிறாய் அப்படின்ட்டு எழுதியிருப்பாரு. அதனால நம்ம இங்க எதையுமே நீங்க நன்றி உணர்வு மட்டும் உங்க லைஃப்ல வந்துருச்சுன்னா நீங்க இங்க எதையுமே டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கவே முடியாது. எதுவுமே இது தானே இவ்வளவு தானே இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி திங் வில் பி வேல்யூடு. எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ண தோணும். எல்லா பொருளா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், சம்பவங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயம். நீங்க இன்னும் சொல்ல போனாக்கா ஜடப்பொருள்கள் கிட்ட கூட நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஜடப்பொருளை போய் அப்படி ஒண்ணும் இல்ல, ஒரு பொருளை காலால அப்படி தள்ள கூட உங்களுக்கு மனசு வராது. செருப்பு வேற வழியில கால்ல போட்டாலும் அத தவிர நீங்க வேற எதையும் அப்படி காலால தள்ளிட்டீங்கன்னா உடனே நான் இப்பெல்லாம் என்ன பண்ணேன் நிறைய புரிஞ்சு சாரிடா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அது புக்கெல்லாம் இல்ல ஒரு சாதா பொருளா கூட இருக்கும். குனிய முடியாம ஒரு டக்குன்னு ஒரு அலட்சியத்துல காலால தள்ளுவோம் ஒரு கூடையோ எதையோ ஒண்ணு. நோ, நத்திங் கேன் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். இங்க ஒவ்வொன்னத்தையும் வந்து நம்ம வந்து வேல்யூ பண்ணணும். ஊன் தின்னும் ஒருத்தர் வந்து ஒரு கவிதை எழுதும் போது எழுதியிருந்தாரு. ஊன் தின்னும் உயிர் என்ன உயிரற்ற பொருள்கள் எல்லாம் உணர்வாகி உயிரும் ஊன் தின்னும் உயிர்களும் ஒழுக்கமாய் மெய்யுறும்னு எழுதியிருந்தார். ஓகே, அதனால ஜடப்பொருள்களுக்கும் இங்க வந்து அந்த அதுலயும் வந்து அந்த காட்லினஸ் இருக்கு. அதனாலதான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் நாராயணன்னு பாடுறாரு பிரகலாதன். அதனால எல்லாத்துலயும் இறைவன் இருக்கிறாரு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் வேல்யூ பண்ணுவீங்க. ஏன் இந்த போன் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே இந்த போனுக்கு அவ்வளவு நன்றி சொல்ல தோணும். இந்த ஆப் டெலிகிராம் ஆப்பை கண்டுபிடிச்சேன், ஜூம் ஆப்பை கண்டுபிடிச்சேன், வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சேன், ஒவ்வொன்றுத்துக்கும் சே எங்க எவ்வளவு தூரத்துல இருக்கா என் பொண்ணும் குழந்தைங்களும் அதை பாக்குறதுக்கு இந்த வீடியோ கால்ல இந்த வாட்ஸ்அப் மட்டும் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னாரா அது டக்குன்னு நினைச்சோடனே அந்த குழந்தைய கூப்பிட்டு பார்க்க முடியுது அப்படின்னு நினைக்கும் போதே அது எல்லாத்துக்கும் மேலயும் நமக்கு ஒரு நன்றி உணர்வு வர ஆரம்பிச்சு. அந்த நன்றி உணர்வு உங்க லைஃப்ல வந்துட்டாலே ரொம்ப ஈஸியா மனமானது மலர்ந்துவிடும். வேற பெரிய பெரிய ரூட் எல்லாம் இல்ல, நிறைய இருக்கு. நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எளிமையான பாதை, எல்லாராலையும் செய்யக்கூடியது ஒண்ணு என்ன அப்படின்னு தான் யோசிப்பேன். எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டமான விஷயத்தெல்லாம் நான் பண்ணிடுவேன். பண்ணிட்டு வந்து திரும்பி பார்ப்பேன், ஐயோ இவ்வளோ கஷ்டமா இருக்கு, அதனாலதான் இவங்களெல்லாம் பண்ண முடியல போல இருக்கு, அதனாலதான் இவங்களெல்லாம் பாதியிலேயே நின்னுடுறாங்க எல்லாரும் அப்படின்ட்டு. அப்ப எல்லாராலையும் என்ன முடியும் அப்படின்னு யோசிப்பேன் நான்.
எல்லாராலையும் எது பண்ண முடியும்? எல்லாருக்கும் எது ஈஸியா இருக்க முடியும்? இப்ப நன்றி சொல்றது எவ்வளவு ஈஸி. என்ன அதுல பெரிய கஷ்டம் இருக்க போகுது? ஒருத்தர் சொன்னாரு, நன்றி கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கறத பத்தி சொன்னாரு. சொன்னாரு, என்னால அவ்வளவு சீக்கிரம் மன்னிப்பு கேட்க முடியலம்மா. கஷ்டமா இருக்கு. என்னோட ஈகோ அவ்வளவு சீக்கிரம் மட்டங்க மாட்டாங்குது அப்படின்னாரு. ஆனா ஒன் திங்மா, நன்றி உணர்வு ரொம்ப ஈஸியா இருக்குமான்னாரு. நன்றி சொல்றது, தேங்க்ஸ போய் சொல்றதுல வந்து ரொம்ப பெருமையா தானே இருக்கு. நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இல்லையா? ஒரு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்றது பெருமையா ஃபீல் பண்றோமா தேங்க் பண்றதுல. அதனால எனக்கு தேங்க்ஸ் ஈஸியா வந்துருச்சு. தேங்க்ஸ் வர வர என்ன ஆச்சுன்னா மன்னிக்கிறது ஈஸியா வந்துருச்சுன்னாரு. அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு ஒரு நாள் போன் பண்ணி கேட்டாரு. நான் சொன்னேன், ஒருத்தவங்க மேல ஏன் மன்னிக்க முடியாம நம்ம கஷ்டப்படுறோம்? அவங்க மேல கோவம். அந்த கோவத்துக்கு காரணம் என்ன? நான் என்னமோ ஒண்ணு எதிர்பார்த்தேன், அது அங்க கிடைக்கல. நான் எதிர்பார்த்து ஒரு விஷயம் கிடைக்காததுனால அவங்கள மேல கோவம். அந்த கோவத்தின் காரணமாக என்னால் அவர்களை மன்னிக்க முடியவில்லை. ஆச்சா? இதுதான் ரீசன். ரைட். இப்போ நீங்க ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்தீங்க, அது கிடைக்கல. சரி, அதுக்கும் நம்ம இறைவன்ட்ட நன்றி சொல்றோம், இவங்கள்ட்ட நன்றி சொல்றோம். அத அவங்க குடுக்காததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நன்றி உணர்வு வெளிப்படுத்தும் போது அவங்க மேல கோவம் வர வேலையே இல்ல. கோவமே வரலன்னா மன்னிக்கிறதுக்கு நாம யாருன்ற அளவுக்கு நம்ம போயிடுறோம். அதனால வந்து அதுக்கப்புறம் ச்சே, இதுக்கெல்லாம் போய் நம்ம கோச்சுக்கிட்டோமே அப்படின்னு நம்மளே நினைச்சு நம்ம அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதும், அவங்க ஒண்ணும் பெரிய தப்பே பண்ணல, அப்படியே இது பண்ணியிருந்தாலும் அதனால நம்ம மன்னிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையா வந்து நமக்குள்ள ரொம்ப ஈஸியா அந்த கிராட்டிடியூட் கொண்டு வந்துடுது அப்படின்னு அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவர் என்கிட்ட சொன்னார். அதனால இந்த மனம் மலரணும் அப்படின்ற நோக்கம் இருக்கிறவங்க இந்த கிளாஸ்க்கு வந்தவங்க கண்டிப்பா ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் கிராட்டிடியூட் டு எவ்ரிஒன் அண்ட் டு எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. அப்படியே ராத்திரி படுக்கும் பொழுது ஒரு நிமிஷம் எல்லாத்துக்கும் நன்றி. இன்னைக்கு காலையில இருந்து இறைவா இந்த க்ஷணம் வரைக்கும் என்னென்னலாம் கிடைச்சதோ அதுக்கெல்லாம் நன்றி, என்னென்னலாம் கிடைக்கலையோ அதுக்கும் நன்றின்னு சொல்லிடுங்க. லைஃப் ஃபுல்ஃபில் ஆயிடும். லைஃப் ஃபுல்ஃபில் ஆயிடும். காலையில எழுந்துக்கும் போது படுத்திருந்த பாய்க்கு நன்றி, தாங்கிய தலையணைக்கு நன்றி, போர்த்தி கொண்ட போர்வைக்கு நன்றி, மேல ஓடின ஃபேனுக்கு ஜில்லுன்னு அப்பப்ப காத்த கொடுத்த ஏசிக்கு எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லிட்டு நன்றி உணர்வு நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணி பாருங்க. உங்க லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்ஸ் நிறைய நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நிறைய லைஃப்ல மேஜிக்ஸ் ஏற்படுறது நீங்க பாப்பீங்க. வாங்க இப்போ நன்றி உணர்வோட ஒரு சின்ன தியானம் பண்ணலாம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்கள் மூடிக்கொள்ளுங்கள். இந்த க்ஷணம் நமக்கு இப்ப இருக்கிற இந்த மூச்சுக்கு முதல்ல நன்றி சொல்லிடுவோம். இந்த சுவாசம் மட்டும் நமக்கு இப்ப உள்ள இழுத்த சுவாசம் வெளியில போய் கொண்டும் வெளியில போன சுவாசம் உள்ளே வந்து கொண்டும் இருப்பதற்காக நன்றி. இந்த தேகத்தை அளித்த என் தாய்க்கும் தந்தைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த பூமியில் குழந்தையாக வலம் வருவதற்கு உதவிய என் தாயோடு உதவிய தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம்ம பிறந்ததுல இருந்து ஆடை ஆபரணங்கள் நம்மளுடைய இயற்கை உபாதைகளை ஃபுல்லா டேக் கேர் பண்ணது நம்ம அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, நம்மளோட பாட்டி தாத்தா. அந்த நேரம் நம்ம அம்மாவுக்கு உதவியா இருந்த நம்ம சித்தி சித்தப்பா, அதாவது அம்மாவுடைய கூட பிறந்தவர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கணும். எவ்வளோ காலம் வரைக்கும் எனக்கு என்னையே தெரியாது. என்னை பற்றி எனக்கே தெரியாத எதுவும் நீ அறிந்து நடப்பது வியப்பே அப்படின்ன மாதிரி எல்லாத்தையும் நமக்கு தெரியாம இருந்த காலகட்டங்கள்ல நம்மள முழுக்க 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 பராமரித்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து நம்மை அழகுபடுத்தி ஆரோக்கியமாக நம்மளை பார்த்து கொண்டதற்காக அதற்காக உதவி அத்தனை ஆத்மாக்களையும் நாம் நன்றி தெரிவித்து வணங்கிக் கொள்ளும்.
அப்படியே நினைச்சு பாருங்க. உங்க ஆச்சி, ஆயா, அப்பத்தா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்தெந்த உறவு முறைகள்ல யார் யாரெல்லாம் நீங்க கொண்டாடுவீங்களோ எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து முன்னோர்கள், குல தெய்வங்கள், நமது காவல் தெய்வம், நன்றி நன்றி நன்றி. அப்புறம் நம்மளோட படிப்பு ஆரம்பிச்சது. அதுல நம்ம எல்கேஜில இருந்து படிச்சு வந்து இது வரைக்கும் படிச்சு வந்து வளர்ந்து வந்து அந்த பள்ளி, அந்த பள்ளியில் பணியாற்றியவர்கள், நமக்கு ஆசிரியர்களாக வந்தவர்கள், நம்முடைய படிப்புக்காக எத்தனை பேரோட பங்களிப்பு, அடேங்கப்பா! எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. நம்முடன் படித்த நண்பர்கள், நம்மோடு வாழ்ந்த உறவினர்கள், அதுல சில பேர் இருக்கலாம், சில பேர் இல்லாமலும் இருக்கலாம். எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து இப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி நல்ல தருணத்துல உங்களுக்கு உதவியவங்களுக்குலாம் நம்ம நிறைய பேருக்கு தேங்க்ஸே சொல்லவே இல்லை பாருங்க. நான் அந்த மாதிரி ஃபீல் பண்றது யாருன்னா, எங்க அம்மா வீட்டுல வந்து இருந்த மெய்டு, வயசானம்மா, அவங்க எல்லாம் வந்து எனக்கு வாரம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டுருக்குறாங்க. ஒரு நாளும் அவங்களுக்கு நன்றி சொன்னதில்லை. அது எப்ப நினைச்சாலும் எப்பயுமே மனசு கலங்குது. அப்படி எல்லாம் தெரியவே இல்லையே. நன்றி உணர்வுன்ற இந்த உணர்வை வந்து நான் எப்படி தொலைச்சேன்? நான் எந்த ஜென்மத்துல தொலைச்சேன்? எங்க தொலைச்சேன் நானு? இறைவா இப்ப மீட்டு எடுத்திருக்கிறது என்னைக்கும் எந்த ஜென்மத்திலயும் நீ வரப்போற ஜென்மங்கள்ல கூட ஜென்மம் வேணான்னு நினைச்சாலும் ஒருவேளை வந்தா கூட வேற எதை மறந்தாலும் மறக்கலாம். இந்த நன்றி உணர்வை மட்டும் மறக்காம இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள்னு நம்ம இப்ப ப்ரே பண்ணிக்கலாம். நம் வாழ்வின் பல பரிமாணங்கள்ல நமக்கு உதவிய பல நபர்கள் யோசிச்சு பார்த்தா எத்தனை பேர் வராங்க பாருங்க லிஸ்ட். எவ்வளவு பேர்கிட்ட நம்ம நன்றி சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம் பாருங்களேன். பெற்றுக்கொண்டதன் பயனாக ஒரு நாள் கூட அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம நன்றியே சொல்லவே இல்லை. சரி, இது உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாக்கா, இயற்கை அன்னை கிட்ட, பூமி தாய் கிட்ட, சூரியன் கிட்ட, எத்தனை ஜென்மங்களா சூரியன் தான் நம்மளோட லைஃப் சோர்ஸ். எத்தனை ஜென்மங்களா சூரிய ஒளி கொண்டு நம்ம எல்லாத்தையும் வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறோம். எத்தனை நாள் காலையில ஏஞ்சி நன்றி சொல்லியிருக்கோம். சூரியனை பார்க்கவே இல்லை இன்னைக்கு அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஃபீல் பண்றோமா? பண்ணிருக்கோம். நிலவை பார்க்கல, நட்சத்திரங்கள் பார்க்கணும், மரங்களோட தொடர்புல இருக்கணும், இயற்கை அன்னையின் தொடர்பு, நட்சத்திரங்கள். எங்க நம்ம மிஸ் பண்றோம் எல்லாத்தையும் லைஃப? எவ்வளவு பண்ணிட்டோம், எவ்வளவு பண்ணிருக்கோம். இப்ப எப்படி இருக்கு? இனிமேல் என்ன பண்ண போறோம்? மிகுந்த விழிப்புணர்வு ஒண்ணு மட்டும்தான் இந்த நன்றி உணர்வை நமக்கு மேம்படுத்த. நன்றி உணர்வு நீங்க சொல்ல 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 வெளிப்படுத்த 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 விழிப்புணர்வு தானாவே மேம்படுத்தும். விழிப்புணர்வு மேம்பட நன்றி உணர்வு எவ்வளவு அதிகரிக்குதுன்னு பாருங்க உங்களோட லைஃப்ல.
இறைவா, தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, இப்பிறவிகளிலோ முற்பிறவிகளிலோ என் வாழ்வில் எனக்கு கிடைத்தவற்றிற்கெல்லாம் நன்றி கூறாமல் இருந்ததற்காக மன்னிப்பை யாசிக்கிறேன். தொடர்ந்து மிகுந்த நன்றியுணர்வோடு இனி வரும் ஒவ்வொரு தருணத்தையும் நான் செலவு செய்வேன் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறேன். இரவு படுக்கும் பொழுதும் முடிந்தவரை எதற்கெல்லாம் அன்னைக்கு பூரா நடந்ததுக்கெல்லாம் யோசிச்சு பார்த்து நன்றி சொல்ல முடியுமா நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி காலையில தூங்கி எழுந்த உடனேயும் நன்றி சொல்லுங்க. நன்றியுணர்வோடு தொடங்கி நன்றியுணர்வோடு வாழ்நாளை முடிப்போம் என்ற பெரிய சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக இந்த மனம் மலரட்டும், மறு வாழ்வு நமக்கு கிடைக்கட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல் வாய்ப்பை நல்கிய திரு சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அமர்வில் பங்கு பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்களுடைய நேரம், பொன்னான நேரத்தை அளித்து இதில் பங்கு கொண்டதற்காக என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இதே போல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். மெல்ல உங்கள் கைகளை உரசிக் கொள்ளுங்கள். கண்களை ஒத்திக்கொண்டு முகத்தை வருடியபடி ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மெல்ல உங்கள் கண்களை திறந்து கொள்ளலாம். தேங்க்யூ. இதோட இந்த செஷன் நிறைவுக்கு வருது. நீங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண விரும்புறவங்க ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த செஷன்ல எப்படி ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னு நீங்க விருப்பப்பட்டா ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஐயா இருக்கீங்களா? தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை கொடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி தாட்லெஸ், அப்படியே பேசவே முடியல. அதுதான் விஷயம். ஓகே, சூப்பர். Thank you so much, ma'am. Thank you, ma'am. Thank you, கவிதா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு போன் பண்ணி சொன்னதுக்கு. நன்றிமா. நன்றிமா. ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது, சிறப்பா நல்லா நான் அனுபவிச்சேன். சரிம்மா, ரொம்ப நன்றிமா. நன்றி ஜி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். உங்களை எங்களுடன் இணைத்ததுக்கு நன்றிகள்மா. நன்றிகள். தேங்க்யூ so much. அம்மா வாழ்க வளமுடன்மா. ரொம்ப ரொம்ப அருமைங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எவ்வளவு தெளிவா இருந்தீங்கன்னா அவ்வளோ அதே மாதிரி இருந்தது உங்க ஸ்பீச்சும். அவ்வளோ அழகா கிளாரிட்டியா இருந்துச்சு. மனம் மலரட்டும்ன்ற தலைப்பு அவ்வளோ அழகான தலைப்பு. சரி, இதுல என்னதான் பேசுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் லாஸ்ட் டைம் உங்க ஆடியோ தான் கேட்டேன். டைரக்டா கலந்துக்க முடியல. ரொம்ப பிடிச்சிருந்தது உங்க ஸ்பீச். இந்த வாட்டி டைரக்டா கலந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வெயிட் பண்ணி இந்த ஸ்பீச் நான் கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுமா. ஸ்டார்டிங்ல மனம்ல ஆரம்பிச்சு நன்றி உணர்வுல எடுத்துட்டு வந்து முடிச்சிங்க. ஒரு விஷயமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் வந்து நம்ம பாசிட்டிவிட்டியோட இருக்கணும். அதை கேட்கும் போதே ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு எங்களுக்கெல்லாம். ஏன்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நம்ம தான் இருக்கிறோம். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்மளே யோசிப்போம். அதுக்கு நமக்கே தெரியாம நம்ம தான் அதை ஈர்த்திருப்போம். அது நமக்கே தெரியாது. நம்மள எப்படி மத்தவங்களை ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம மத்தவங்க கிட்ட நடந்துக்கணும். நம்மள எல்லாம் நன்றியோட பார்க்கணும்னா நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு கிடைக்குதோ இல்லையோ, இந்த நல்ல குணங்கள்லாம் கண்டிப்பா நம்ம இதை ஃபாலோ பண்ணாதான் இந்த மனம் மலரட்டும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு அது பாசிபிள் ஆகும்.
ரொம்ப கரெக்ட். ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. லாஸ்டா நம்ம நீங்க சொன்ன அந்த நன்றி உணர்வு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நம்ம திங்கே பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படி ஆரம்பிச்சாலே ஒரு 100 விஷயம் இருக்கு. நம்ம மூச்சு விடுறதுல இருந்து நம்ம இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கோம்ல, நம்ம கூட இருந்தவங்க எவ்வளவு பேர் இப்ப இல்லையோ, நம்ம கூட இருந்தவங்க ஃபேமிலியில இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. இப்ப வரைக்கும் நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, ட்ரெஸ் கிடைக்குது, ஒரு நல்ல வீட்டுல இருக்கோம். இந்த ஒரு நல்ல ஸ்பீச் எல்லாம் கேக்குறோம்ல, நிறைய 100 விஷயம் இருக்கும் நம்ம திங்க் பண்ணாமே கொட்டும். அதுக்கெல்லாம் நன்றி சொல்றதுக்கு அருமையா இருந்துச்சுங்கம்மா. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாழ்க வளமுடன்மா. சூப்பரா ரொம்ப இருந்துச்சு. நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நன்றிங்கம்மா. தேங்க்யூ. ரொம்ப நீங்க எந்த நன்றிங்கம்மா. ஊரு மேடம்? வேதா அம்மா பார்த்தசாரதி. சென்னையில இருக்கம்மா. ஓகே ஓகே. உங்க சென்னையில நம்பர் இருக்கேன். மட்டும் சொல்லுங்க கொஞ்சம். லைவ்ல வேண்டாம்ப்பா, லைவ்ல வேண்டாம், நான் கொடுத்துறேன் லைவ் மேடம். சரி. ஷேர். ஓகே 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 ஓகே. இல்ல வேற ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும்ட்டு சரி அத சொல்ல. ஓகே. எல்லாத்துலயும் இருக்கம்மா. நான் எங்கெல்லாம் நல்லது பேசுவாங்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். அந்த குரூப்ல தான் இருப்பேன். ஓகே அதுல சூப்பர். வந்து இதுதான் இதெல்லாம். ஏன்னா நம்மளுக்கு அப்படியே கனெக்ட் ஆகுது. நீங்க சொல்ல சொல்ல கனெக்ட் ஆகுது எனக்கு எல்லாமே. நீங்க அந்த நேச்சரோட இருக்கணும். எவ்வளவு பேர் நம்ம நேச்சருக்கு நம்ம நன்றி சொல்றோம். நான் எப்பயுமே பஞ்சபூதத்துக்கெல்லாம் கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லைல்ல. இப்ப நீங்க நடுவுல சொல்லும் போது கூட சொன்னீங்கம்மா, இப்ப நம்ம தண்ணி கேக்குறோம், யாராவது எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க, அந்த காஃபி குடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம வீட்ல எதுக்கு நம்ம வீட்ல ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு நன்றி உணர்வு இல்லைன்னா கேர்லெஸ்னஸ் ஆகி போகுது. அவங்க கடமை தானே, இதுல என்ன இருக்கு நன்றி சொல்றதுக்கு அப்படி நினைச்சுக்கிறாங்க இல்ல. உட்கார்ந்த ஆமா. இடத்துலயே நம்மளுக்கு வருதுன்னா கூட அத வந்து அவங்க கடமை அவங்க செய்யறாங்க. இதுல நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அந்த அந்த அளவுக்கு அவங்க போயிடுறாங்க. வெளியில வேணா நன்றி சொல்றாங்க. ஓ இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா வீட்ல இருக்கவங்க கிட்ட ஒரு கேர்லெஸ்னஸ். இது டியூட்டி இப்போ தானே, இதுக்கு என்ன இது கூப்பிட்டு நன்றி நல்ல பாயிண்ட் இது. இதுக்கு வந்து நான் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ வந்து ஒய்ஃப் தானே அவங்க செய்யட்டுமே, அம்மா தானே செய்யட்டுமேனா எல்லா ஒய்ஃபுமா செய்யறாங்க, எல்லா அம்மாவுமா செய்யறாங்க, எல்லா பையனுமா செய்யறான், எல்லா பையனுமா ரெஸ்பான்சிபிளா இருக்கிறான். இல்ல அது அப்ப என் அவங்களுக்கு பையன் எனக்கு தெரியல கூப்பிட்டோடனே தண்ணி குடுக்கறான்னா பெரிய விஷயம் எனக்கு. விஷயம். கரெக்ட். எவ்வளவு வீட்டுல எவ்வளவு பசங்க வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எங்க அப்பா வந்து எங்க அப்பாவுக்கு நான் வந்து இப்ப டயப்பர் மாத்தி விட்டுட்டு குளிப்பாட்டி விட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்காத்தி வச்சோடனே அவர் வந்து தேங்க்யூ அப்படிம்பாரு. ரொம்ப தேங்க்ஸ்பா, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிம்பா. ஏன்னா இந்த இப்ப ரீசெண்டா ஒரு டெத் ஒண்ணு பார்த்தேன். அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவோட அவங்க இறந்ததுக்கு அவங்க உடம்பு சரியில்லாம இருந்ததுல இருந்து வர சொல்லி அவங்கள பாக்கறதுக்கு வர சொல்லி இருக்கிறாங்க. அதனால அவங்க ஆனா பார்க்க வரவே இல்லையா. பொண்ணு வந்து போய் அம்மாவை பார்க்கவே இல்லை. இந்த அம்மா இறந்துட்டாங்க. அப்ப சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் கேக்குறாங்க, உன்னை எத்தனை தடவை அம்மா பார்க்க வர சொன்னாங்க வரலன்னு. அப்போ இதுல வந்து அவங்களோட தப்பு ஒரு பக்கம் இருக்கு. அவங்க அந்த அம்மாவை போய் பார்க்க வரவே இல்லைனாலும் அந்த அம்மாவுக்கு சேவை பண்ற வாய்ப்பை இந்த அம்மா தவற விட்டுட்டாங்க. அந்த வாய்ப்பு அளிக்கப்படலைங்கிறதும் ஒரு உண்மை. அந்த வாய்ப்பு அளிக்கப்படவும் இல்லைன்னு உண்மை. இங்க வந்து விவேகானந்தர் 2 பேருக்கு பிச்சை போட்டுட்டு பிச்சைக்காரனுக்கு குனிஞ்சு நன்றி சொன்னாராம். உடனே வந்து நீங்க என்னையா நீங்க குடுத்துட்டு நீங்க நன்றி சொல்றீங்க அப்படின்னாராம். நான் வந்து குடுக்கறதுக்கு நான் அமெரிக்காலாம் போய் சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஒருத்தன் வாங்கிக்கிறதுக்கே இல்ல. அப்ப வாங்கிக்க ஒருத்தன் இருந்தாதானே ஒருத்தன் குடுக்கவே முடியும். குடுத்தா புண்ணியம் புண்ணியம்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, பெற்றுக்கொள்ள ஒருத்தன் இருந்தாதானே அந்த தர்ம காரியமே என்னால பண்ண முடியும். அப்ப நல்லது நான் பண்ணேன்னு மார்த்தட்டிக்கிறதுக்கு கூட இங்க என்ன இருக்குது, பெருமை இருக்குது. அதை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்த கைய கீழே இறக்குனாதானே அவன் மேல இருந்து நம்ம குடுக்குறோம்னா அவனுக்கு வாங்கிக்கிறவன் கை கீழே இருக்கு. தன்னை கீழே வச்சு நம்மள மேல வச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய யார் கொடுக்குறா? அப்படி யோசிக்கும் போது அந்த கிராட்டிடியூடோட ட்ரெண்டே மாறுது பாருங்க. நீங்க சொல்றது உண்மை. வீடு தானேலாம் கிடையவே கிடையாது. வீட்டுலதான் கண்டிப்பா கிராட்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப கரெக்ட்மா. ரொம்ப ரொம்ப கரெக்ட். தேங்க்யூ சோ மச். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா வந்து இப்ப உயிரோட இருக்கவங்களுக்கே வந்து நன்றி சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணா கூட அது வந்து அப்படியே சாதாரணமா எடுத்துட்டு போயிடுறாங்க. நான் வந்து சும்மா ரூட் சொன்னாலே அவங்க நின்னுறாங்க. நன்றி சொல்லிட்டு போவேன். நம்ம தெரியாம ஒரு ரூட்டுக்கு போறோம், யாரோ ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேக்குறோம் செய்யறோம், ஒரு ஏதோ ஒரு அட்ரஸ் சொல்றாங்க, அவங்களுக்கே நின்று நம்ம கண்டிப்பா நம்ம நன்றி சொல்லிதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துலமா நம்ம நன்றி சொல்லும் போது நான் அதை ஃபீல் பண்ணிருக்கேன். நம்மளுக்குள்ள ஒரு கருணை உணர்வே வந்துரும்.
இப்ப அந்த கருணை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலையே, கோவப்பட்டுட்டோமே, கத்திட்டோமே, வெறுப்பா இருக்கே, பொறாமை, இதெல்லாமே குறையுது, கிராஜுவலா குறையுது. நமக்கு இந்த ஒரு நன்றி உணர்வு அதெல்லாம் வந்துருச்சுன்னா வரவே வாய்ப்பே இல்லாம போயிடுது பாருங்க. பணிவு பயங்கரமா வந்துரும். உங்கள்ட்ட நன்றி உணர்வு வர வர பணிவு பயங்கரமா வந்துரும். நல்லா பணிஞ்சு போயிருவோம். ரொம்ப அவங்களுக்கும் அந்த ஹம்பிள்னஸ் பிடிக்கும். அவங்களும் அந்த ஹம்பிள்னஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நமக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அவ்வளவு ஒரு இதா இருக்கும். அதுவும் நம்ம வந்து பாரபட்சமே பார்க்காம நம்ம சொல்லுவோம். இவங்க கெட்டது பண்றாங்க நம்ம தெரிஞ்சாலும், நம்ம திட்டுறாங்கன்னு தெரிஞ்சாலும் நம்ம கிட்ட அவங்க எப்படி நம்ம பிஹேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியறதால யாருமே நம்மள பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணிடுவோம் நம்ம அந்த பீப்புளை மட்டுமே. அதனால நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. சூப்பரா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். அதாவது இப்ப இந்த இடத்துல நான் ஏன் நன்றி ரொம்ப இன்னும் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய இடத்துல ஃபீட்பேக் சொல்லுங்க. ஃபீட்பேக்கே வாயில விரல விட்டு நோண்டி வாங்கணும் சமயத்துல. கேட்காமலே வந்து கொட்டுறீங்கல்ல, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகுது எனக்கு. ஐயோ எவ்வளவு அருமையா சொல்றாங்க. நம்ம மோஸ்ட்லி நான் பண்ணிட்டு இருக்கேன், அதனால ஒருவேளை அப்படியே லைனா வந்துருச்சோ என்னமோ தெரியல. ஏன்னா என் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா மத்தவங்களுக்கு கண்டிப்பா புரியும். கண்டிப்பா அது எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப்ல எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்போம். இது கஷ்டமாயிடுச்சுன்னா அப்படியே சோகமா உட்காந்துட மாட்டோம். ஹாப்பி ஆயிடுச்சுன்னா ஒரு நியூட்ரல்னஸ் வந்துடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கலா. எல்லாமே சரிசமமா இதுவாயிடுச்சு, நியூட்ரலா எடுத்துட்டு போயிடுவோம். ஆமாங்க, கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்கம்மா, உங்க பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ சோ மச்மா. பாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். உங்களை எப்படி கண்டுபிடிச்சி ஒரு இது போட்டாருன்னு தெரியல. ரொம்ப நன்றி. ஒரு குரூப்ல ஒரு கிளாஸ் எடுக்கும் போதுதான் பிடிச்சாரு என்னைய. தான் விடவே இல்ல. அந்த குரூப்ல விட்டுட்டாங்க, இந்த குரூப்ல இவரு விட மாட்டாங்கிறாரு. ஐயோ விட மாட்டோம். ஆக்சுவலி உண்மைய ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யணும், ஒரு அன்பு காட்டணும், ஒரு பணிவு வேணும்ன்ற இடத்துல வந்து அது எங்க இருக்கோ அங்க கரெக்டா வந்து சேர்ந்துடலாம். ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஏன்னா நம்மளோட கான்செப்ட் வைஸ் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல தினசரி நம்ம போடுற டாபிக், ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு யூனிக்கா இருக்கும். எந்த டாபிக்கும் விட்டு வச்சதே கிடையாது. ஆக்சுவலி இருக்கிற எல்லா டாபிக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பிஹெச்டி அளவுக்கு நம்ம சேனல்ல வந்து ஒத்தான கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே அந்த இறைவனுக்கு தான் சொல்லணும் நன்றி. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க சொன்னீங்க எந்த போன் அட்டன் பண்றது, எந்த போன் அட்டன் பண்ண கூடாதுன்னு ஒரு வார்த்தை வந்து சொன்னீங்க, எந்த பிரசன்ட் லைஃப்ல இருக்க சொல்லி. உண்மையிலேயே சொல்றேன், ஆக்சுவலி நான் பண்ணப்போ நீங்க போன் அட்டன் பண்ணலன்னு வச்சீங்களேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்காரு. நீங்க எந்த போன் அட்டன் பண்ணணும்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னீங்க. எங்க சொன்னீங்கன்னா, நீங்க பேசும்போது நான் போன் அட்டன் பண்ண, இந்த போன் அட்டன் பண்ணணுமா, எனக்கு வேணுமா, அவசியமா, எனக்கு அந்த ஆன்சர் வந்தாலும் நான் போன் அட்டன் பண்ணணும்னு ஒரு லைன் ஒண்ணு சொன்னீங்க. ஆக்சுவலா பேசும்போது தேவையில்லாத போனை கட் பண்ணி வச்சிருவேன், போனை தூக்கி போட்டுருவேன், மௌனமா இருப்பேன், என்னோட லைஃபை வந்து நான் ரன் பண்ணிட்டு போவேன், ஐஸ் பாத் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த வார்த்தையை சொன்னீங்க. போனே எனக்கு தேவையில்லை, நெசசரியா அந்த வார்த்தை பேசுவேன், நான் பேச மாட்டேன். ஒரு அம்மா போன் பண்ணாங்க, ஊருக்கு வர சொன்னாங்க, அப்பா அம்மா இல்ல, யாரும் இல்லை, நீங்க கிளம்பி என் வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லும் போது நான் சொன்னேன். ஏன்னா இப்ப நான் பண்ணும்போது நீங்க எனக்கு போன் அட்டன் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு இந்த சேனல் வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு அவேர்னஸ் கொடுக்க முடியாதுல்ல பப்ளிக்ல. கண்டிப்பா பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணி வருது. ஆமா, 100% அதான். இறைவன் வந்து ஏதோ ரூபத்துல வந்து எல்லாரும் கனெக்ட் பண்றாரு. இப்போ அதே மைண்ட் செட்ல தான் நம்ம சேனல் அடுத்த கட்ட சர்வீஸாக நம்ம எடுத்துட்டு போறது. ஒரு ட்ரஸ்ட் அப்படின்ற அறக்கட்டளைன்றது வர வெள்ளிக்கிழமை சட்டப்படி லீகலா அங்கீகரிக்கப்பட்ட என்ஜிஓவா நம்ம சேனல் வந்து மாறப்போகுது. அப்ப இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற இன்னும் இப்போ கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. உலகத்துல எவ்வளவு விஷயம் இருக்குது, எவ்வளவு நம்ம இருக்கிற லைஃப சந்தோஷமா இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணக்கூடிய ஒரு என்ஜிஓ, ஒரு அறக்கட்டளையாக வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சட்டப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிற டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்ணி ஃபியூச்சர்ல ஒவ்வொரு விஷயம் நான் பப்ளிக்ல செய்யற விஷயம் சேனல் அப்லோட் ஆகும். இன்னும் இந்த நாள்ல நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த நிமிஷத்துல நான் என்ன செஞ்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பொது காரியம் செய்யறோம் அப்படின்னும் போது வந்து விமர்சனங்கள் 1000 வரலாம். விமர்சனத்தை புறந்தள்ளிட்டு நம்ம பணி செய்யறது மட்டும் நம்மளோட என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்றத வந்து அந்த லைன்ல தான் நான் ஓடுறேன். நீங்க போனை அவாய்ட் பண்ற மாதிரி நான் அவாய்ட் பண்ற இந்த பின்னாடி பேசுறவங்களை ஃபுல்லா அவாய்ட் பண்ணி விட்டுறேன். லைஃப்ல அப்படியே ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன்.
கரெக்ட். தேங்க்யூ. இதுதான். தேங்க்யூ சோ வேற மச். யாருக்குன்னா டவுட் இருக்கா? வேற யாருக்குன்னா? முத்துகிருஷ்ணன் ஐயா, லட்சுமி, யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? மூலிகை மகேந்திரன் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஃபியூச்சர்ல இதே மாதிரி வேற ஒரு தலைப்புல நீங்க கொடுக்கணும். ஃபியூச்சர்ல இதே மாதிரி வேற ஒரு தலைப்புல நீங்க கொடுக்கணும். பண்ணலாம் ஜி, கண்டிப்பா பண்ணுவோம். அதுக்குதானே என் கடன் பணி செய்து கிடப்பதே. கண்டிப்பா கண்டிப்பா. அது திருவாசகத்துல வர ஒரு லைன். ஆக்சுவலா அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச லைன். சார் மதியழகன்ட்டு பேசணும்னு பேசுங்க. வணக்கங்க. இல்ல வணக்கங்க. இது அந்த ஐஸ் குளியல்னு சொன்னீங்களே, அது என்னங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஐஸ் பாத் வந்து என்ன எப்படி பண்றேன்னா, நீங்க வந்து பச்சை தண்ணியில குளிக்கிறீங்களா வெந்நீர்ல குளிக்கிறீங்களா சார்? டெய்லி எப்பவும் பச்சை தண்ணி தாங்க. பச்சை தண்ணி தானே. நீங்க மெல்ல அது வந்து ஐஸ் ஆக்கிடுங்க. ஐஸ் ஆக்குறதுன்னா அப்படின்னா, உங்க ஃப்ரிட்ஜ்ல தண்ணி புடிச்சு வச்சுட்டு ஐஸ் கட்டி ஃப்ரீசர்ல வந்து நான் வந்து ஒரு சின்ன பாத்திரத்துல புடிச்சு வைப்பேன். அப்புறம் இதுக்காகவே ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன். பெரிய ஃப்ரிட்ஜ்ல நல்லா எவ்வளவு சொல்லலாம் எனக்கு தெரியல. ஒரு பெரிய பக்கெட்ட வந்து பாதியா இது பண்ணானா அந்த மாதிரி 3 times 4 times 2 பக்கெட் சைஸுக்கு ஐஸ் தண்ணிய பெரிய பிளாஸ்டிக் டப்பால புடிச்சு வச்சுட்டு அந்த தண்ணிய வந்து எடுத்து உடைச்சு ஒரு பெரிய டப்ல போட்டு இது பண்ணிட்டு தண்ணிய ஊத்தி அதுக்குள்ள உட்காந்துருவேன். இல்ல எனக்கு அவ்வளவு டைம் இல்லைன்னா ஒரு டப் ஐஸ் ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு சின்ன ஒரு டப்பர்வேர் பாக்ஸ் மாவு வைக்கிற டப்பா அந்த சைஸ் வச்சிருக்கேன். அந்த டப்பால ஐஸ தூக்கி அதுல போட்டோன்னே கொஞ்ச நேரத்துல கரைஞ்சிரும். ஒரு 20 minutesல ஓரளவுக்கு கரைஞ்சிரும். கரைஞ்சோடனே முதல்ல சாதா தண்ணி எடுத்து ஊத்திட்டு சோப்லாம் போட்டுட்டு அப்புறம் இந்த சில் தண்ணிய மேல ஊத்த ஆரம்பிச்சிருவேன். இது வந்து பாடியில இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ். இது வந்து இந்த கோல்டு ஷவருக்கு பத்தி நிறைய யூடியூப்ல நீங்க போய் பாருங்க. விம் ஹாஃப் அப்படிங்கிறவர் தான் இதை எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி, நான் அவரோட வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவர் தான் இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறாரு. விம் ஹாஃப்னு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு ஷவர்ஸ்ல பாடியில என்னென்ன நடக்குது. இப்போ வந்து நீங்க சூடா தண்ணி ஊத்தும் அப்படிலாம் நம்ம பண்ண மாட்டோம். ஆனா ஜில் தண்ணிய ஊத்துனோம்னா அப்படி வரும் நமக்கு ஒரு அந்த ஃபீல் வரும். அது எவ்ரிடே ஜில் தண்ணியில வரும். ஜில் தண்ணியில எவ்ரிடே நீங்க பச்சை தண்ணிய மேல ஊத்துனோடனே ஒரு த்ரெட்ட பாடி ஃபீல் பண்ணும், ஒரு ஷாக் ஃபீல் பண்ணும் பாடி. சோ எவ்ரிடே நம்ம பாடிக்கு ஷாக் கொடுத்து அந்த ஷாக்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பாடியில ஏற்படுத்துறோம்னு சொல்றாங்க. அந்த சில் தண்ணிய ஊத்துனோடனே ஒரு ஷாக்க ஃபேஸ் பண்ணோடனே நம்மளோட அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் வந்து அலர்ட் ஆயிடுது. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அலர்ட் ஆனோடனே இமிடியேட்டா அட்ரினலின் வந்து ரஷ் பண்ணும். அட்ரினலினை பம்ப் பண்ணி நம்மளோட பிரெயினோட டீப்பர் பார்ட்ஸ போய் ஹிட் பண்ணுதுங்கிறாங்க. பிரெயினோட டீப்பர் பார்ட்ஸ்ல இருக்கிற லிம்பிக் பிரெயின், அதாவது ரெப்டிலியன் அண்ட் மெம்மலியன் பிரெயினை போய் ஹிட் பண்ணும் பொழுது அந்த விலங்கின பதிவுகள் அங்க இதாகும். இப்போ ஒரு ஷாக்ல ஒருத்தவங்க யாராவது உங்களுக்கு ஷாக் கொடுக்குறாங்க, ஒண்ணும் இல்ல, உங்க காலை சடக்குன்னு மிதிச்சிடறாங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு கோவம் வருது, ஒரு இடிச்சிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, உடனே நமக்குள்ள ஒரு உக்கிரம் வருது இல்ல, ஒரு இது. அத வந்து நம்ம வெளியில வந்து வார்த்தைகளாவோ கோவத்திலயோ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம். ஆனா நீங்க பச்சை தண்ணியில இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த எழும்புன அத்தனையும் வந்து பவரா மாறுது, ஸ்ட்ரெங்தன் ஆகுதுங்கிறார். வஜ்ரம் மாதிரி ஆகுது உங்க பாடி. இது சொல்லுவார்ல, அது என்னது, ரௌத்ரம் பழகுங்கிற மாதிரி நம்ம வந்து அங்க ரௌத்ரத்தை பழகுவோம் நம்ம. ஆக்சுவலி இட் பிகம்ஸ் பவர், ஸ்ட்ரெங்த். சோ அதனால நம்மளோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். அதே சமயம் அந்த கோல்டு வாட்டர் உள்ள போய் நல்லா அந்த இது பண்றதுனால இம்யூனிட்டியும் நல்ல ஸ்ட்ரெங்தனால, ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்கறனால நல்ல ஹாப்பி பர்சனாவும் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. அது மாதிரி அவர் பண்ணிட்டு ஐஸ் வாட்டர்ல ஐஸ் ஷவர் எடுத்துட்டு நான் ஒரு பிரீதிங் டெக்னிக்கும் கொடுத்துருக்கிறேன்.
அந்த பிரீதிங் டெக்னிக் இந்த கோல்டு ஷவருக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த கோல்டு ஷவர் அந்த பிரீதிங் டெக்னிக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிரீதிங் டெக்னிக்கையும் நான் கத்துக்கிட்டு நான் பிரீதிங் டெக்னிக் பண்ணிட்டு கோல்டு ஷவர் எடுத்து பாக்குறேன், கோல்டு ஷவர் எடுத்துட்டு பிரீதிங் டெக்னிக் பண்ணி பாக்குறேன். ரெண்டுமே செமையா ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணுது. இப்ப பிரீதிங் பண்ணிட்டு போய் நான் குளிக்கும் பொழுது எனக்கு அந்த சில் வந்து எனக்கு பெரிய ஷாக்கா தெரியல. ஏன் அப்படின்னா நான் பிரீதிங்லயே ஓரளவுக்கு உடைச்சிடுறேன். நானு ஓரளவுக்கு பாடிய வந்து அதோட கார்டிசால் லெவல் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பாடியில ஓரளவுக்கு பிரீதிங் டெக்னிக்லயே போனதுக்கு அப்புறம் ஐஸ் வாட்டர் குளிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஷாக் தெரியல. அதே மாதிரி ஐஸ் வாட்டர்ல குளிச்சுட்டு திருப்பி போய் பிரீதிங் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃபுல் பாடி நல்லா எக்ஸ்பான்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்படியே 5 ரவுண்டு 10 ரவுண்டுன்னு பண்ணுவேன். அப்படியே பண்ணி முடிச்சோன்னே பறக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அப்படியே ஃபுல்லா நம்மளோட ஆரா வந்து அப்படியே டான்ஸ் ஆடுறத நம்ம ஃபீல் பண்ணலாம். நம்மளோட ஆரா எல்லாம் 8 போடுதுங்க. ஏன் 8 நட வச்சிருக்கிறாங்க எல்லாம் பண்ணாக்கா அந்த நம்மளோட டிஎன்ஏ பேட்டர்ன்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும். நம்மளோட ஃபிங்கர் டிப்ஸ்ல கை மேல எல்லாம் வந்து அந்த எனர்ஜி டான்ஸ ஃபீல் பண்ணலாம். ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ சோ மச். இல்ல தலையில இருந்து உடம்பு முழுசும் தண்ணி ஊத்துவீங்களா எப்படிங்க? நான் தலையில வந்து கடைசியா ஒரு 2-3 சொம்பு ஊத்துவேன். ஏன்னா பயங்கர ஐஸ் கோல்டா இருக்கறனால ஆமா ரொம்ப சில்லுங்க. கீழ கால்ல இருந்து கீழ இல்ல பாட்டம் சைடுல மேல 3ல இருந்து 5 சொம்பு வரைக்கும் ஊத்துவேன் நானு. அது ஜில்லுன்னு ஆயிடும், ஒரு மாதிரி ஆயிடும். தலையெல்லாம் அப்படியே ஜில் ஃப்ரீஸ் ஆன மாதிரி. இந்த படத்துல எந்திரன்லயும் அதுல அப்படியே குத்திட்டு நிக்கிற மாதிரி தலையெல்லாம். பாடி ஃபுல்லா வந்து நல்லா ஐஸ் நல்லா 6-7 லேயர் வரைக்கும் நல்லா பெனட்ரேட் பண்ணிட்டோம். குளிச்சுட்டு போய் அவங்க அம்மா பக்கத்துல சும்மா உட்கார்ந்தாலே நவுந்துப்பாங்க. அப்பா ஃபுல் பாடி ஏசி போட்டு விட்ட மாதிரி ஆயிடும். 3 ஹவர்ஸ்க்கு வந்து உங்களோட அட்ரினலின் லெவல் நல்லா இருக்கும். அட்ரினலின் ஆல்கலைன் லெவல் பாடிக்கு 3 ஹவர்ஸ்க்கு மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறாரு. நல்ல சேஞ்சுங்க எனக்கு அந்த ஐஸ் வாட்டர்ல குளிச்ச அப்புறம். என்னோட மைண்டோட இது பாடியோட தன்மை, ஸ்ட்ரெஸ் பீட் பண்றது, லைஃப பாக்குற விதம் எல்லாமே மாறி போச்சு. வேற மாதிரி ஆயிடுச்சு லைஃப். ரொம்ப நன்றி மேடம். யாரு? ஆக்சுவலி நான் தான் பாலகிருஷ்ணன் தான் பேசுறேன். ஃபியூச்சர்ல நீங்க ஐஸ் பாத்த பத்தி ஒரு கிளாஸ் கொடுத்துருங்கப்பா. நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ வந்து இல்ல நான் ஆசைப்படுறது அது ஒரு கிளாஸா போட்டீங்கன்னு வச்சுங்க, உலக மக்களுக்கே தெரியும். சாரா தண்ணி சுட தண்ணியில குளிச்சுதான் பாத்துருக்கோம், ஐஸ் வாட்டர்ல குளிக்கிறதுதா அப்படின்னு சொல்லி விகந்து பாப்பாங்க. ஏன்னா ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ்ல குடிக்கும் போதெல்லாம் தண்ணி வந்து மேக்சிமம் வந்து 0 டிகிரி, இந்த மாதிரி காசி ராமேஸ்வரத்துல குளிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். மேக்சிமம் அங்க இருக்கிறதுலாம் வந்து மேக்சிமம் வந்து கிட்டத்தட்ட அந்த அனுபவம் தான் அது. நான் இன்ஃபேக்ட் வந்து ஐஸ் அவ்வளவு ஃப்ரிட்ஜ் நீங்க இதுக்காக ஃப்ரிட்ஜே கூட வாங்கிட்டாங்கிறீங்க. நாங்களாம் என்னங்க பண்ண நான் சொல்லுவேன், வீட்டுல ஏதாவது பழைய பானைய பரண்ட போட்டிருப்பீங்களா, அந்த பானையில தண்ணிய பிடிச்சி வைங்கப்பா, அதை நைட்டே பிடிச்சி வச்சிருங்க, நல்ல ஜில்லுன்னு இருக்கும், அந்த ஜில்லாவது குளிங்க நீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நான் ஆக்சுவலி இந்த விம்ஹாஃபோட பிரீதிங்கு, இந்த விம்ஹாஃபோட ஐஸ் வாட்டர் ஷவர்லாம் பார்க்கும் பொழுதுலாம் நான் வந்து வெந்நீர்ல குளிச்சிட்டு இருந்தேன். நான் கால் வலினால வெந்நீர்ல குளிச்சிட்டு இருந்தேன். அதை பார்க்கும் போதே எனக்கு அப்படியே மிரண்டு போயிட்டேன் நான். என்னையா ஐஸ் வாட்டர்ல குளிக்கிறாரு இவரு, இதெல்லாம் நமக்கு சாத்தியமா அப்படின்னு. ஆனா எனக்கு பயங்கர எப்படின்னா, இஃப் யூ டூ திஸ் யூ வில் நெவர் பி சிக் அகைன் அப்படின்னு அவரோட வீடியோவை பார்த்தேன். இந்த அளவுக்கு யாரு தைரியமா உறுதிமொழி கொடுக்குறாங்க, இனி சிக்கே ஆக மாட்டேங்கிறாங்களே, என்ன மாதிரி அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ட்டுதான் அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். நீங்க எல்லாமே பாருங்க, யூடியூப்ல போயிட்டு விம் ஹாஃப் WIMHOF விம் ஹாஃப் அப்படின்னு போட்டு பாருங்க. அவர் வந்து நிறைய என்ன சொல்றது கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. சும்மா இமயமலையில வந்து சும்மா வெறும் பேண்டிஸ போட்டுட்டு வெறும் காலில் நடந்து ஓடுறாரு ஐஸ் மலையில. இதுல பிலிப்பீன்ஸ்ல வந்து ஐஸ் மலையில நடக்கிறாரு. 12 ஸ்டூடெண்ட்ஸ வந்து ட்ரெயின் பண்ணி 4 நாள்ல ட்ரெயின் பண்ணி அந்த 12 பேரையும் நடக்க வைக்கிறாரு. ஈகோலின்னு ஒரு பாக்டீரியாவை வந்து வாலண்டியரா வந்து 2011-13 வாலண்டியரா ஈகோலின்னு கொரோனா மாதிரி ஒரு பாக்டீரியாவை உடம்புக்குள்ள விட்டுட்டு தன்னோட டெம்பரேச்சர் லெவல் மாறல, இம்யூனிட்டி மாறல,
பாடியோட ஹார்ட் ரேட் மாறல, எதுவுமே சேஞ்ச் ஆகாம அவர் அப்படியே இருக்கிறார். ஃபீவர் வரல, ஒண்ணும் வரல, பர்ஃபெக்டா இருக்கிறாரு. அந்த ஈகோலை பாக்டீரியா அவர் ஒண்ணுமே பண்ணல. பட் அதே ஈகோலை பாக்டீரியா வந்து நிறைய பேருக்கு நிறைய அஃபெக்ட் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது. ஆனா இவருக்கு ஒண்ணுமே பண்ணல. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட பவர்ஃபுல்லா வச்சு, மைண்ட் பவர்லயும் இம்யூனிட்டி பவர்லயும் அவர் வந்து எல்லாத்தையும் சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணி அவர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு. தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கீங்க. என்ன விஷயம்னா, ஐஸ் வாட்டர்ன்றது வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது. டெய்லி தலைக்கு குளிக்கிறாங்கனாலே தலைக்கு குளிக்கிறது கிடையாது இங்க மக்கள். ஆக்சுவலி அட்லீஸ்ட் முதல்ல தலை குளிக்க பழகிக்கோங்க. ரெண்டாவது ஐஸ் வாட்டர்ல ஒண்ணுமே இல்லப்பா, 2 லிட்டர் கேன் வாங்கிக்கோப்பா. 4 கேன் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல போடு. 4 கேன் முடிஞ்சு போச்சு. 4 கேனை வாங்கி ஃப்ரிட்ஜ்ல போட்டீங்கன்னா கடைசியா குளிச்சு முடிச்சுட்டு குளிச்சிடுவாங்க. 4 கேன்ன்றது சின்ன பக்கெட், அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி ஆயிடும். அதுவே போதும். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேடம். ஆக்சுவலி நானும் பார்த்திருக்கேன், அந்த வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். பட் ஆனா என்னால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியல. எதனால அப்படின்னா, என்னோட ஒர்க் ப்ரொஃபஷனல், ரெண்டாவது வந்து டெய்லி குளிக்கணுமா, அது கண்டினியூஸா என்னால எதிர்பார்க்க முடியல. இப்ப நான் வந்து பாருங்க, நீங்க கேட்கறதுனால காமிக்கிறேன். இப்பைக்கு நான் வந்து இந்த மாதிரி 3 பாக்ஸ்ல வைக்கிறேன். இங்க இன்னொரு பாக்ஸ்ல வைப்பேன். இந்த இடத்துல இது ஒண்ணு, இதே சைஸ்க்கு இப்ப இன்னும் இது வாங்கிடணும்னு நினைக்கிறேன். ஆனா வைக்க முடியுமான்னு தெரியல. சோ இதை என்ன பண்ணுவேன், கொண்டு போயிட்டு தண்ணியில, இப்ப எனக்கு டைம் இல்லைன்னா இதை மட்டும் எடுத்துட்டு போவேன். இதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே தண்ணியில போட்டுட்டு திறந்து விட்டேன்னா ஒரு 20 மினிட்ஸ்ல அப்படியே மெல்ல கரைய ஆரம்பிச்சு ஜில்லுன்னு இதாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை ஊத்த கொஞ்சம் பைப்பை திறந்து விடுவேன், இதாயிடும். இல்லைன்னா நல்லா கொஞ்சம் முன்னாடியே எழுந்துச்சிட்டேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் முன்னாடியே போட்டேனாவே நல்லாவே கரைஞ்சிரும். ஸோ அந்த தண்ணி எடுத்து மேல மக்ல எடுத்து நம்ம யூஸ்வலா குளிக்கிற மாதிரி குளிச்சிருவேன் நல்லா. முக்கியமா கால் எல்லாம் அந்த முட்டி வலிலாம் ரொம்ப சிவியரா இந்த பீரியட்ல எல்லாம் பெரிய ஐஸ் அந்த அந்த கட்டில இருந்து அது எடுக்கிறேன் பாத்தீங்களா, எடுத்து கொஞ்ச நேரத்துல கரைஞ்சோடனே அந்த ஐஸ் கரைஞ்சு ஒரு மாதிரி ஒரு சின்ன பீஸா இருக்கும்போது கால்ல எந்த இடத்துல வலிக்குதோ அப்படியே முட்டி மேலேயே அப்படியே ஐஸ 20 மினிட்ஸ் வச்சுட்டு உட்காந்துடுவேன் பாத்ரூம்ல. அதுல ஐஸ் அடியில, முட்டிக்கு அடியில வச்சுட்டு ஐஸ் மேல அப்படியே காலை வச்சிருவேன். அப்படியே கொஞ்ச நாள் அந்த சில்னஸ் அந்த நரம்புல எல்லாம் பாஞ்சு அப்படியே இருக்கும். நாழி ஆவாம மறத்து போயிரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்தோடனே அந்த கூல்னஸ் இதானோடனே அந்த இடத்துல ரத்தம் எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கும் பாருங்க. அப்படியே பெயின் எல்லாம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சு, இன்ஃபிளமேஷன் எல்லாம் குறைஞ்சிச்சு. சோ நான் எனக்கு என்னோட முட்டி வலிக்கு ஒரு பெரிய தீர்வா இருந்தது இந்த ஐஸ் வாட்டர் தான். போன வாரம் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு பெரிய ட்ரம் ஒண்ணு இருக்கு. அந்த பெரிய ட்ரம்ல இந்த 3 டப்பா ஐஸையும் போட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டேன். நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல கழிச்சு நேரா போய் ட்ரம்முக்குள்ளேயே போய் இறங்கி உட்காந்துட்டேன். நான் ட்ரம்முக்குள்ளேயே போய் உட்காந்துட்டு அந்த ட்ரம்ல ஒரு 1/2 an hour போல உட்காந்து இருந்தேன் உள்ளேயே. அது உள்ளேயே உட்காந்து கொஞ்சம் காலை மடக்கி யாரு வாங்க வெல்கம். ஒரு நிமிஷம் எங்கப்பா அந்த சைடா போகணும்ப்பா. சிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த சைடுல இந்த சந்துல வழியா போங்க. லெஃப்ட் இருக்கா? இங்க லெஃப்ட் இருக்கு. எந்த ஃப்ளோரு? இந்த பிளாக்கா? பி பிளாக். இந்த சைடுல இப்படி போயிட்டு இப்படி போயிடும். இதுதான் இந்த ஓகே. இதுதான் இந்த ட்ரம். இந்த ட்ரம் ஆக்சுவலி இங்க இந்த ட்ரம்ல வந்து நம்ம இந்த பெயிண்டிங் ட்ரம் இருக்குல்ல, இந்த சைஸ். இந்த ட்ரம்ல வந்து நான் தண்ணி புடிச்சிட்டு இப்ப நான் கவுத்து வச்சிருக்கிறேன். இல்ல பாதி அளவுக்கு தண்ணியை ஊத்திடுவேன். தண்ணி ஊத்திட்டு அந்த ஐஸையும் போட்டோன்னே கரைஞ்சிரும். அப்புறம் நம்ம உள்ள இறங்கணும்னே தண்ணி இவ்வளவு தூரம் மேல வந்துடும். நம்ம உட்காந்தோம்னா நம்மளோட கழுத்து வரைக்கும் வந்துடும். நம்மளுடைய கழுத்து வரைக்கும் அந்த தண்ணி இருக்கும். அப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதான் உள்ள. அதுவே ஒரு தியானம் மாட்டம். அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள உட்காந்துருக்கலாம். ட்ரம்முக்குள்ள அப்படியே மடக்கிட்டு காலை இப்படி மடக்கிட்டு அது மாதிரி சௌரியமா இருக்கு. அது எல்லாம் எனக்கு நல்லா இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஆக்சுவலி உண்மை இதெல்லாம் சுஜாதா மேடம், நீங்க சொல்றது எல்லாமே வந்து சைனால, வெளிநாட்டுல, வெளி கண்ட்ரீஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. நம்ம வந்து கிப் பாத்து இந்த மாதிரி குளியல் முறையை மறந்துட்டோம் ஆக்சுவலி.
ஏன்னா எப்படி குளிக்கணும்னே தெரியல, அதுதான் விஷயம். ஏன்னா பாரம்பரிய விஷயங்கள் எவ்வளவு முறைகள் இருக்கு. அத டாபிக் கிடைச்சிருச்சு, நெக்ஸ்ட் டாபிக் போட்டுருவோம். சரி சரி. ஃப்ரெண்ட்ஸே ஏன்னா கேட்பாங்க, நம்ம பார்த்தோம்ப்பா, நாங்க கூட இது பார்த்தோம், பார்த்துட்டு பேசாம விட்டோம், நீங்க எல்லாத்தையும் நோண்டி நோக்க எடுத்து அதுக்குள்ள போயிட்டு வரீங்க. இல்ல ஆக்சுவலி இல்ல, நீங்க குடுக்குற டாபிக்ல இருந்தா நான் டாபிக் எடுக்கிறேன். இப்ப நான் எதுவுமே நான் பின்னாடி இருந்து எடுக்கல. ஆக்சுவலி வந்து நீங்க குடுக்குற சப்ஜெக்ட்ல இருந்தா நான் டாபிக் எடுக்கிறேன். எதனால அப்படின்னா, நீங்க குடுக்குற சப்ஜெக்ட் வே ஆஃப் அப்ரோச். இப்போ ஐஸ் வாட்டர் பாத்தீங்கன்றது வந்து உண்மையிலேயே கஷ்டம். இதே எதனாலன்னா, இந்த ஐஸ் வாட்டர் பாத்தீங்க வந்து பெயின் ரிலீஃப் வந்து கண்டிப்பா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் பீக்ல இருக்கும். ஆக்சுவலி பிளட் சர்க்குலேஷன் பீக்ல இருக்கும். ஏன்னா அடைப்புன்றது வந்து இருக்காது. ஏன்னா பாடியில இருக்கிற ஹார்மோனு இம்பேலன்ஸ் எல்லாமே டோட்டலி சரியாகும். ரெண்டாவது உண்மையான இன்னொரு விஷயமும் நான் பிராங்கா உடைக்கிறேன். இந்த ஐஸ் பாட்டில குளிக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாகும். வெரிகோஸ் வெயின்ல இருந்து இருக்கிற எக்ஸாக்ட்லி. வெரிகோஸ் வெயின் அப்படின்ற விஷயம் எவ்வளவு பெரிய முத்து தெரியுமா? அந்த விஷயத்துல இருந்து முட்டி வலி, பாதம் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எல்லா வலியும் சரியாகி போயிடும். ரெண்டாவதுல வந்து 6 மாசங்க. 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் இந்த ஐஸ் வாட்டரையும் குளிச்சுட்டு அந்த மூச்சு பயிற்சி பண்ணாக்கா பாடியோட லெவலே வேற. அடுத்த 10 இயர்ஸ்ல நம்ம தான் ஜித்து அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. சரி, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல நிச்சயமா வந்து ஒரு சம இதுக்கு நம்ம இருப்போம். நம்மளோட பாடியோட லெவலு இந்த பயிற்சியை மட்டும் விடக்கூடாது. அதனால ஃபைனலி ஐ எண்டட் அப் இன் பிரீதிங் டெக்னிக். நன்றி சொல்றது ஐஸ் வாட்டர் போதும் இந்த லைஃபுக்கு அப்படின்ற. சிம்பிளா முடிச்சிட்டீங்க. எங்களுக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த பிரீதிங் டெக்னிக்கும் அந்த ஐஸ் வாட்டர் குளியல் எப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நாங்களும் உட்காந்து கத்துக்கிறோம் ஆக்சுவலா. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த கத்துக்கிறதுனா உண்மையான நம்ம செய்யக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட். நிச்சயமா. ஏன்னா உண்மையிலேயே ஆக்சுவலி ஏன்னா வந்து நேச்சுரலா வந்து நீங்க யாருமே சொல்லி கொடுக்காதத இந்த ஐஸ் வாட்டர் சொல்லி கொடுக்கும். அவர் சொல்லுவார், விம் ஹாஃப், கோல்ட் இஸ் மை காட், பிரெத் இஸ் மை குரு அப்படின்னு சொல்லுவாரு. கோல்ட் இஸ் மை காட், பிரெத் இஸ் மை குரு அப்படின்னு சொல்லுவாரு. சோ இங்க இப்ப அதுவும் இன்னைக்கு இருக்கிற கட்டத்துல யாருமே யாருக்கும் சொல்றதை யாருமே கேட்டுக்கோ ஃபாலோ பண்ண விரும்பல. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த சுய அனுபவத்தை வந்து இந்த ஐஸ் வாட்டர் கண்டிப்பா கொடுக்கும், சுவாசமும் கொடுக்கும். ஏன்னா மூச்சு நீங்க நல்ல டீப் பிரெத் எடுத்து அந்த மூச்சு பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஏற்படுற மாற்றத்தை நீங்க கண்டிப்பா ரியலைஸ் பண்ண முடியும். அது மாதிரி பச்சை தண்ணியில உட்கார்ந்து இருக்கும் போது அது கொடுக்கற ஒரு இது வந்து ஒரு ஒரு என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த விஷயத்த நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அடிக்கடி இந்த தோல் பக்கம் பயங்கரமா அப்படியே அந்த வலி வந்து அப்படியே நெஞ்சில வந்து அப்படியே வயிற்று வரைக்கும் அந்த வலி இருக்குமாங்க. சோ நான் சொன்னேன், நீங்க ஐஸ் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த ஐஸ் வாட்டர் குளிங்கப்பா, நீங்க டிஃபரன்ஸ் சொல்லுவீங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஐஸ் கட்டிய வந்து ஒரு ஐஸ் பேக்கே வாங்கியிருந்தாங்க அந்த டைம். அதை என்ன பண்ணாங்க, எந்த இடத்துல வலிக்குதோ இவ்வளவு சொல்றாங்கல்ல மேம், சரி நம்ம எடுத்தோடனே அவ்வளவு தூரம் பண்ண முடியலாம்னு பரவாயில்ல, அந்த ஐஸ் பேக் எடுத்து அந்த வலி இருக்கிற இடத்துல வைப்போம்னு வச்சுட்டு அது மேலேயே கழுத்து வச்சுட்டு அப்படியே படுத்துட்டாங்க. 25 மினிட்ஸ் படுத்து இருந்திருக்காங்க. படுத்தோடனே மரத்து போயிருச்சு நல்லா. அந்த இடத்துல ஐஸ் வச்சு மரத்து போனோடனே அந்த ஐஸை எடுத்திருக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே தெரிச்சு ஓடி இருக்கு ரத்தம்லாம். அடுத்த நாள் வந்து காமிக்கிறாங்க, முதுகுல பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறேன். அப்படியே அந்த பிளட் வந்து அவ்வளவு நாள் பிளாக்கா இருந்தது ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு அந்த இடம் ஃபுல்லா ப்ரௌன் கலரா மாறிடுச்சு அவங்களுக்கு. அப்படியே அந்த என்ன சொல்ற ரத்தம் கட்டி இருக்குன்னு சொல்லுவோம்ல, ரத்தம் கட்டின்னா ஒரு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஆக்சுவலி அவங்களுக்கு இருந்துச்சு அந்த இடம். அதுக்கப்புறத்துல இருந்து அந்த இடத்துல பெயினே இல்லைங்கிறாங்க. இப்ப ஜென்ரலி நம்ம வந்து எங்கேயா விழுந்துட்டோம், வீங்கி இருக்குன்னா ஐஸ் வாட்டர் கொடுக்குறோம் தானே. சோ ஐஸோட நேச்சரே என்னன்னா இன்ஃப்ளமேஷனை போக்கும். நம்ம உடம்புக்குள்ளேயே எல்லா ரத்த நாளங்களுக்குள்ளேயும் குட்டி 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 இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கு. அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் இந்த ஐஸ் வாட்டர்ல உட்காரும் போது நமக்கு பிரேக்கப் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது அடுத்த 1 மணி நேரம் கிளாஸ் இப்பயே போயிட போகுது. அதனால இன்னொரு வாரம் மீட் பண்ணலாம் நம்ம. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இருக்கிற ஒண்ணுங்க. இப்ப இந்த வெள்ளிக்கிரி மலைக்கு மேல போகும்போது ஒரு இடத்துல ஐஸ் குளம் மாதிரி, குளம் வந்து ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு. ஐஸ் இருக்காது, பட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அது போற வழியில அந்த இடத்துல குளிச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்களுங்க. இறங்கி பார்த்துருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நிறைய பேர் இறங்க பயப்பட்டாங்க. இறங்கி தான் பார்த்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இருந்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ. ஓகே.
ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, வெள்ளையங்கிரி மலை வந்து நம்ம ஏறும் போது கடைசி 2 மலைக்கு முன்னாடி ஒரு ஊத்து இருக்கும், நடுவுல வந்து சிவலிங்கம் இருக்கும். அந்த தண்ணியில கை வைக்கும், -டிகிரில இருக்கும் தண்ணி. அதுக்கு முன்னாடி வெயில் தலைய பொழக்கும், நடக்கவே முடியாது. அந்த 5 மலை, அந்த 6வது மலையில குளிச்சுட்டு ஏறுவாங்க அந்த பனியில. மேல ஏறி திருப்பி அந்த 2வது மலை திருப்பி கிராஸ் பண்ணி சாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே வர வரைக்கும் உடம்பா இருக்காது. அந்த அளவுக்கு ஹாலா பயங்கரமா இருக்கும், பீக்ல இருக்கும். ஃபுல் ஃபிளெஜ்ல ஏறுவாங்க, இருக்கிற பாடி பெயின் எல்லாமே ரிலீஸ் ஆகும் ஐஸ் வாட்டர்ல குளிச்சுட்டு வரும்போது. ஆனா அது ஊத்துறாது ஆக்சுவலா, மலை ஓகே, ஊத்து. அந்த சூப்பர் விஷயம் சூப்பர். சொல்லிருந்தாரு. 2வது ஃபைனலா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். இந்த ஐஸ் வாட்டர்னால குளிக்கிறதுனால இன்னொரு விஷயம், என்னடா இந்த விஷயத்த ஷேர் பண்றேன் அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த இன்ஃபெர்டிலிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை டோட்டலா அடிச்சு உடைக்கலாம். இது வந்து உண்மையிலேயே சைனாக்காரனோ ஜப்பான்காரனோ இந்தியன்காரனோ இல்ல, சைனால நிறைய விஷயத்துல இந்த ஐஸ்னால நிறைய விஷயத்த சரி பண்ணியிருக்கான். அத உணர்ந்தீங்கன்னா இருக்கிற விஷயத்த சரி பண்ணலாம். இதுக்கு மேல அந்த சப்ஜெக்ட் போக விரும்பல. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. முடிச்சுக்கலாம்ப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.